பிரேக்கிங் த ஸ்பிரிட் ஆஃப் மேமன், பணச்செல்வத்தின் ஆவியிலிருந்து விடுதலை. பில்லி இவ்வளோ நாள் ஆவின்னு பேசாமல் இருந்தார், இப்போ திடீர்னு ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இந்த நாட்களிலே அவசியமாக தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு பேச போகிறேன். பணச்செல்வம். இந்த போட்டோவில் நீங்கள் பார்ப்பீங்க, இது ரொம்ப வெளிச்சம் இருக்கிறதுனால அவ்வளோ தெளிவாக தெரியல. இங்கே பலவிதமான மனிதர்கள் பணத்தை வைத்து மிகவும் அப்படியே சந்தோஷமாக, அவங்களுக்கு பணத்தை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம், முகமெல்லாம் அப்படியே சொல்ல வாயெல்லாம் பல்லா இருக்குது பாரு அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா கையில் என்ன இருக்குது? பணம் இருக்கிறது. சரி, பணச்செல்வம் அப்படின்றது, அதை குறித்து நாம் தியானிக்கணும், அதை குறித்து இந்த நாளில் பேச போகிறோம். இது உலகத்திலிருந்து உண்டான ஒரு காரியம். பணம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லை. இது உலகம் வணிகத்திற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு காரியம். அது வசதியானது தான். ஆனா இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொல்லி சொன்னா, உலகத்தினுடைய எந்த அமைப்பையும் சத்ருவானவன் தன்னுடைய கரங்களுக்குள் பிடித்துக் கொள்வதற்கு முழு அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? எந்த காரியம் கர்த்தருடைய ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுகிறதோ அதை பிசாசானவன் தொட முடியாது. எந்த காரியம் உலகத்தின் அமைப்பிலும் உலகத்தினுடைய இயக்கத்திலும் இயங்கி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை சத்ருவானவன் தொடுவதற்கு முழு அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த நாள்ல முக்கியமா நம்ம எல்லாருமே நம்ம ஒரு காரியத்தை இந்த நாள்ல பார்க்க போகிறோம். பணச்செல்வம். இந்த பணத்தை சேகரிக்கிறதுனாலே மனிதனுக்கு என்ன நடக்கிறது? நிறைய பேர் ரெண்டு சைட்லையுமே பேசுகிறவர்கள் உண்டு. ஒரு பக்கம் என்னுடைய சேமிப்பிற்காக, என்னுடைய சம்பாத்தியம், நான் வாழணும், என்னுடைய குடும்பம் தேவை சந்திக்கப்படணும், பணம் என்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் இருக்கிற வசதியை விட இன்னும் அதிகமான வசதிக்குள்ளாக நான் போகணும் அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய பணம் வேண்டும். இப்படி பலவிதமான பிரிவுகளாக பணத்தை சம்பாதிக்கிறதான மக்கள் பிரிந்து இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுனால பணத்தை பத்தி ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், பணத்தை பத்தி முழுமையாய் நாம் அறிந்து கொள்ளாததுனாலும், இந்த பணம் என்கிறதான செல்வத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்தின் வல்லமை ஒன்று, ஒரு ஆவி மண்டலத்தில் காணப்படுகிறதான ஒரு சத்ருவின் வல்லமை ஒன்று இந்த பண செல்வத்தை பிடித்து வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துட்டோம், நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா சீக்கிரத்தில் இப்படிப்பட்டதான ஆவியின் தாக்கத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாட்டிக்கொள்கிறவர்களாக இருப்போம். இந்த நாட்களிலே இந்த பண ஆசை என்பது, நல்லா கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில் இருக்கிறவங்க கேட்குதுங்களா? ஓகே. இந்த பண ஆசை என்பது அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ நோக்கத்தையும் தேவ சித்தத்தையும் வழிவிலக செய்யும்படியான ஒரு பெரிய ஒரு வாசலாக அநேகருடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். அதுல இந்த பொருளாதாரத்தை, பணத்தை குறித்து ஒரு சில இடங்களில தான் பேசியிருக்கிறாரு. ஆனா அவர் பேசின அந்த ஒரு சில இடங்களிலும் ரொம்ப அதிகமான ஆழமான வெளிப்பாடுகளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருவார். ஆகையினால ஜெபத்தோடு ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். திரும்ப எல்லாரும் சத்தமா சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்தவர்கள், இதை பார்க்கிறவர்கள், படித்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இப்போ இந்த பொருளாசை அப்படின்றது இந்த பூமியில இருக்கிறதான மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிறதான ஒரு ஆசை. பணம் அப்படின்றது யாருமே பணம் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஒரு கோடீஸ்வரன் கிட்ட போய் நீங்க போதுமான அளவு சொத்து சேர்த்துட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் வேணும், இல்லைன்னா நான் எதுலையோ முதலீடு பண்ணியிருக்கிறேங்க, அதை நான் காத்துக்கொள்ளணும். அப்படி ஏதோ ஒரு காரியத்தில் அவருடைய ஆற்றல், அவருடைய எனர்ஜி என்ன ஆகுதுன்னா, ஒன்று பொருள் சேகரிக்கிறதுல செலவழிகிறது, இல்லை சேர்த்து வச்ச பொருளை
தக்க வச்சுக்கிறதுல அவர் என்ன பண்றாங்க, ஆற்றலை மனிதர்கள் செலவிடுகிறார்கள். இந்த நாளில் இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம சபையில இதை பத்தி நம்ம அதிகமா பேசினது கிடையாது. ஏன்னா நம்ம காணிக்கை பத்திலாம் ரொம்ப பிரதானமா நம்ம பேசாததுனால பணத்தை குறித்தும் அவ்வளவாய் நாம் பேசுவது இல்லை. ஆனாலும் பணத்தை பத்தி பேசாததுனால பணத்தை பத்தி நமக்கு கவலையே இல்லைன்றது கிடையாது. பணத்தை பத்தி பேசாததுனால, அதை பத்தி கண்டு கொள்ளாம இருக்கிறதுனால அதை சம்பந்தமான ஒரு ஆவியின் தாக்கம் ஒன்று இருக்கிறது என்பதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. சரிங்களா? காணிக்க பெட்டி இருக்குது, நம்ம காணிக்க பாடலை கூட நம்ம பாடுறது கிடையாது. கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே பேசினார் என்றால் காணிக்க போடுங்க, கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே சொன்னார்னா இதை செய்யுங்கன்னு தான் நம்ம ஆலயத்தில் நாம் போதிக்கிறோம். ஆகையினாலே இந்த காரியத்தை நான் பண விஷயத்தை குறித்து நான் பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க கவனிக்கணும். நான் பேசுறதுல நான் சொல்ற விதத்திலேயே புரிஞ்சுக்கோங்க, தவறான விதத்திலே இதை புரிந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்லுவது உங்களுக்கு புரியவில்லை என்றால் இந்த ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சந்தித்து இப்படி சொன்னீங்களே இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி தயவு செஞ்சு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினால இந்த நாளிலே இந்த பொருளாசையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கிறார். சரி, இப்போ பணமும் செல்வமும் தேவன் தருகிறது, இதை ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எங்க ஒரு 10 பேர் தான் ஹல்லேலூயா சொல்றீங்க, மத்தவங்கலாம் ஹல்லேலூயா. பணமும் செல்வமும் யார் தருறது? தேவன் தருகிறது. இதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. நான் வேலைக்கு போறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், இல்ல என்னுடைய இண்டிபெண்டா நான் ஒரு நான் சுயமா நான் ஒரு தொழில் செய்யறேன், நான் ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கிறேன், நீங்க எப்படி வேணா இருங்க. ஆனா பணம் சம்பாதிக்கிறது யாரிடத்துல இருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருது. சரி, இப்போ இந்த பணம் சம்பாதிப்பது அப்படின்றது, செல்வத்தை சேர்த்துக் கொள்வது என்பது நமக்கு வேண்டிய, நம்முடைய சந்ததிக்கு வேண்டியதான காரியங்களை சேர்த்து வைக்க மாத்திரம் அல்ல. இது ஒரு நோக்கம், பல நோக்கங்களிலே இது ஒரு இரண்டாவதுன்னு வச்சுப்போமே. ஆனா முதன்மையான நோக்கம் ஒன்று இருக்கிறது. பணமும் செல்வமும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய திட்டமும் நோக்கமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளின் மூலமாய், பணத்தின் மூலமாய் நான் எப்படி நிறைவேற்றுகிறேன் அப்படின்றது தான் கர்த்தர் நம்ம இடத்துல முதல்ல எதிர்பார்க்கிறார். உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, இவங்க ஊழியத்துக்கு காசு கேட்கறாங்க போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது ஊழியத்திற்கு காசு கேட்கறதுக்காக பேசப்படுற பேச்சு அல்ல. அப்படிப்பட்ட பிரசங்கமும் நான் இந்த மேடையிலிருந்து செய்ய போறது இல்லை, நான் செய்ய மாட்டேன்ற ஒரு தீர்மானத்திலையும் நான் இருக்கிறேன். ஆனா இந்த நாளிலே கவனிக்க வேண்டியது, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் சம்பாதிக்கிற பணமும் செல்வமும், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே உங்க சந்ததிக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிற காரியங்கள், எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, என் தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கிறதான சொத்து என்கிறதான மனநிலை இல்லாமல், எப்படிப்பட்ட மனநிலை இருக்கணுமா? இதன் மூலமா என் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிறதான திட்டம் என்னாகணும்? நிறைவேறணும். இப்ப பிரதானமானது இதுல தேவ திட்டம் தான், தேவனுடைய சித்தம் தான். அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பொருளாக, அதாவது ஒரு மீடியமா, ஒரு வழியாக பயன்படுவதுதான் என்னதுங்க? நம்ம சம்பாதிக்கிற பணமும் செல்வமும். ஆனா அல்டிமேட்டா எதை நம்ம நிறைவேற்றணும்? தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை. இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம், தோராயமா, சரிங்களா? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அது நீங்க 10,000 ரூபாய் இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா, இவர் வந்த உடனே இவர் தன்னுடைய முழு குடும்பத்திற்கான தேவைகளை எல்லாம் கணக்கிலிட்டு, இது இதெல்லாம் செய்வேன், இதை சேமிச்சு வைப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சம்பாதிக்கிறவங்க அவங்களுடைய பணத்திற்கு ஏற்றவாறு நாம் திட்டமிட்டுக் கொள்ளுகிறோம். ஆனா முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம், சம்பாதிச்ச உடனே சம்பாத்தியம் வாங்கணும்னு ஜெபிக்கிறோம் நிறைய பேரு. ஆனா நிறைய நேரங்களிலே இதை கொண்டு உங்களுடைய திட்டம் நிறைவேற இந்த பணத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே ஜெபிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம அப்படி ஜெபிச்சிட்டோம்னா நமக்குள்ள என்ன பயம் வந்துரும்னா, ஐயோ ஆண்டவர் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம், நம்ம கிட்ட இருந்து ஒரு 75% புடிங்கிட்டாருன்னா என்ன பண்றது? நம்ம வேற தேவ சித்தம்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டோமே, தேவ சித்தத்துக்கு 75% கேட்டுட்டாருன்னா என்ன பண்றது? இல்ல தேவன் 100% வாங்கிட்டாருன்னா என்ன பண்றது? நிறைய பேருக்கு இந்த தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவ திட்டம்லாம் வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு சிலர் நீங்க பயப்படுறீங்க. ஏன்னா அப்படி ஒருவேளை ஜெபம் பண்ணி ஆண்டவர் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை நமக்குள்ளாக பரவி இருக்கிறது. இந்த மனநிலை தவறானது. ஒரு நாளும், நல்லா கவனிக்கணும், ஒரு நாளும் உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு?
அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அவர் என்ன பண்ண போறது இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில திட்டமிட போவது இல்லை, அப்படி திட்டமிடவும் இல்லை. அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள், சித்தம் எல்லாமே நன்மையானதும் நீங்க நினைச்சு பார்க்கிறத விட இன்னும் மகத்துவமானதும் பெரிதானதுமாய் இருக்கிறது. எத்தனை பேர் இதற்கு ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவோம், பாதுகாப்பற்ற தன்மை. என்னன்னா, இதை நான் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் எங்கேயாவது இந்த காசை போய் எங்கேயாவது கொடுக்க சொல்லிட்டாருன்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டுனா இந்த மாசம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. சோ முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், பணமும் செல்வமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதா, கர்த்தருடைய நோக்கமும் சித்தமும் நிறைவேறும்படியாக நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா முதல்ல டீச்சரா வேலை செய்தப்போ அப்ப பேங்க் அக்கௌண்ட்லாம் கிடையாது. கையில் என்ன பண்ணுவாங்க, கவர்ல போட்டு காசு கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கையில சம்பளம் வந்த உடனே நல்லா ஞாபகம் இருக்கு, சில நேரம் தாத்தா இருந்தாருன்னா தாத்தா கிட்ட எங்க அம்மா சம்பளத்தை கொடுத்து ஜோம் பண்ணுவாங்க. தாத்தா ஜோம் பண்ணுவார், ஜோம் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப கொடுப்பார். இப்பெல்லாம் நம்ம யார் கையிலையும் கையிலலாம் வர்றது இல்லை இல்லைங்களா, டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. போன் மேல கை வச்சு ஜோம் பண்றதா, பாஸ்புக் மேல கை வச்சு ஜோம் பண்றதான்னு தெரியல நமக்கு. அதனால நிறைய பேர் சம்பளம் வந்தோடனே ஜோம் பண்றதே விட்டுறோம், ஜோம் பண்றத மறந்தாச்சு. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பண விஷயங்களிலே நாம் நிறைய நேரம் தேவ பிள்ளைகள் நம்ம சிரமப்படுகிறவர்களும் தேவையில்லாத இடங்களிலே போய் சிக்கிக் கொள்ளுகிறவர்களுமாக நாம் இருக்கிறோம். இந்த பொருளாசையை பற்றி ஏசப்பா எச்சரித்ததை நம்ம வாசிக்கிறோம். அதுல அவர் சொல்றாரு, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அடுத்து இன்னொரு எச்சரிப்பை வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசன பகுதி, மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்போ நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றவங்கன்னு வச்சுப்போம். இப்போ நான் தம்பி அருளியை எடுத்துக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், சரியா? தம்பி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறாரு, சரிங்களா? இப்போ அவர் வேலை செய்யும் பொழுது அவருக்கு 2 விதமான கண்ணோட்டம் இருக்கும். ஒன்னு, நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியத்திற்காக நான் என்ன பண்றேன், வேலை செய்யறேன். இன்னொன்னு, நான் இங்க வேலை செய்வதின் மூலமாய் தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன். நல்லா கவனிக்கணும், 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்னு, பணத்துக்கு மாத்திரம் அந்த இடத்துக்கு நான் போறேன். அடுத்ததா இன்னொன்னு இருக்குது, நான் இங்க போகும்போது இங்கே கர்த்தர் என்னை வைக்கிறார், இந்த கம்பெனி இந்த இடத்துல நான் போகும்போது இங்கே என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதுதான் பிரதானம். அப்புறம் தான் என்னது, அங்க போய் பணம் சம்பாதிக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த மனநிலை தான் நமக்கு எப்பயுமே உண்டாயிருக்கணும் பிரியமானவர்களே. இதை தான் ஏசப்பா நமக்கு சொல்றாரு. அப்போ இங்க ஒருவனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க போய் வேலை செய்யற இடத்துல பணத்திற்காக மாத்திரம் நீங்க என்ன பண்ணாதீங்க, வேலை செய்யாதீங்க. முதலாவது, கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த வேலையில் இருக்கிறேன்னா. அடுத்ததா, இந்த இடத்துல இந்த கம்பெனில இப்ப சகோதரர் அருள் எடுத்துட்டோம்னா, இப்ப சகோதரர் அருள் இந்த கம்பெனில ஏன் என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த டீம்ல என்னை ஏன் வச்சிருக்கிறீங்க, இந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், இந்த மனிதர்கள் மத்தியில என்னை ஏன் வச்சிருக்கிறீங்க, என்னை கொண்டு நீர் செய்ய நினைக்கிற இந்த வேலை ஸ்தலத்துல நீர் செய்ய நினைக்கிற திட்டம் என்ன, இதை முதலாவது அவர் செய்யும் போது அதனுடைய ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் அவருக்கு எதை கொடுக்கிறாரு, சம்பாத்தியத்தை கொடுக்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? சம்பாத்தியம் என்பது நம்ம வேலை செய்யறதுனால கிடையாது, தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்றுகிறதுனால கொடுக்கப்படுறதுதான் உண்மையான சம்பாத்தியம். மற்றபடி இந்த உலகத்தின் பார்வையில உண்மையா இருக்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா அந்த பணம் வரும், வந்த மாதிரியே போயிடும். ஆனா நாம் நாட்டப்பட்ட இடத்திலே பிரதானப்படுத்தி முதலாவது தேவனை நான் சேவிப்பேன். whatever place I am planted, எங்க நான் நாட்டப்பட்டிருந்தாலும் அங்கே என்னுடைய முதல் வேலை என்ன தெரியுமா, தேவனுடைய திட்டம். ஒருவேளை அங்க போய் சாட்சியா இருக்கணுமா, ஃபர்ஸ்ட் நான் அதை தான் செய்வேன். சம்பாத்தியம்லாம் ரெண்டாவது. அங்க போய் 4 பேர்கிட்ட ஏசப்பா பத்தி சொல்றாரா, நான் அதை தான் செய்வேன். அது அடுத்த சம்பாத்தியம்லாம் ரெண்டாவது. இப்படி நம்ம எல்லாருமே வேலை செய்கிற இடத்துல பிரதானமாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏன்னா கர்த்தர் நம்மளை எல்லாரையுமே ஒரு ஓமையில கூட சொல்றாரு,
நம்மள எல்லாருமே புத்திரர்கள், ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராஜ்யத்தின் புத்திரர்கள்னா என்னன்னா, நம்மள விதைக்கு கம்பேர் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாருமே பல இடங்களிலே, பல ஸ்தாபனங்கள், நிறுவனங்களிலே நம்ம விதைக்கப்பட்டிருக்கிறோம். we've been sowed, நம்ம விதைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அங்கிருந்து விதைத்து முளைத்து எழும்பி செடியா மரமா மாறி அங்க உள்ள மக்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பிரதானம். இதுக்கு அடுத்து வர்றதுதான் என்னதுங்க, அங்க அந்த முதலாளியோ அந்த பாஸோ உங்களுடைய கம்பெனியோ உங்களுக்கு கொடுக்கறதான சம்பளம். சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இது நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து இந்த பண செல்வத்தை தாக்கி பற்றி பிடிக்கிற இந்த ஆவியை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். அதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அப்பதான் அது உங்களுக்கு புரியும். சரி, இப்ப முதலாவதாக இந்த ஸ்பிரிட் ஆஃப் மேமன், இந்த பண செல்வம் என்கிறதான இந்த வார்த்தை, இத மேமன் என்கிறதான ஆங்கில வார்த்தையில, இது கிரேக்க வார்த்தை, நம்மளுடைய ஆங்கில வேதாகமத்தில் மேமன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. மேமன் என்று சொன்னால் தேவனுக்கு எதிரான பணமும் செல்வமும் என்று அர்த்தம். தேவனுக்கு எதிரான, the treasures and riches that oppose God, தேவனுக்கு எதிரான பணமும் செல்வமும் என்று சொல்லி அர்த்தம். மமோனாஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. அதாவது நம்ப தகுந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? மேமன் அப்படின்னா தேவனை விட்டு பணத்தின் மேலும் செல்வத்தின் மேலும் நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு போகிறதான நிலை. இப்படிப்பட்ட கட்டுப்பாட்டிற்குள் வருவதுதான் என்னன்னு சொல்றோம்னா பண செல்வத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் மேமன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரி, நிறைய நேரங்களிலே பணம் என்பதே நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. தீர்மானம், ஒரு சில குடும்பங்கள்ல தீர்மானம் எடுக்கிறதே பணத்தை வச்சுதான் தீர்மானம் எடுப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பா நம்முடைய குடும்பத்திற்குள்ள இந்த பண செல்வத்தை மறைமுகமாக கொண்டு வந்து நம்மை கட்டுப்படுத்த நினைக்கிற ஒரு அசுத்த ஆவி குடும்பங்களுக்குள் கிரியை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த ஆவி யார் யாரெல்லாம் பற்றி பிடிக்கும்? நம்ம நினைக்கிறோம் பிச்சைக்காரனை பற்றி பிடிக்குமா, இல்ல கோடீஸ்வரனை பற்றி பிடிக்குமா? அப்படிலாம் கிடையாது. பணத்தை பார்த்தா ஆணு வாய பொழக்கிற யாரையும் அதை என்ன பண்ணும்? பற்றி பிடிக்கும். பண ஆசையே நீங்க இல்லைன்னாலும் பணத்தை பற்றி ஒருவர் பேசும்போது கொஞ்சம் ஆர்வம் காட்டினீங்கன்னா உங்களை பற்றி பிடிக்கும். அப்போ பிச்சைக்காரனும் கிடையாது, கோடீஸ்வரனும் கிடையாது. இந்த ஆவிக்கு விதிவிலக்கானவங்க யாருமே இருக்க முடியாது. ஒருத்தங்க தான் விதிவிலக்கா இருக்க முடியும். யாருன்னா தேவனுடைய சித்தத்தையும் தேவ ராஜ்யத்திலே தேவ நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறவர்கள் என்ன பண்ணலாம்? இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இப்ப அப்படிப்பட்ட மனிதர்களாய் நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டியது என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதா? சரி, இப்போ நம்ம அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம். ஏசப்பா இதை குறித்து நிறைய உவமைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நாம் முதலாவது ஒரு உவமையை நம்ம வாசிப்போம். லூக்கா 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1-8 வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா 16, லூக் சாப்டர் 16 verses 1 to 8, 1-8 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போமா? பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறு ஒருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இப்போ இந்த சம்பவம், இந்த உவமை சம்பவம் இல்லை, இது உவமை. ஏசப்பா சொன்ன ஒரு உவமை. உக்கிரானக்காரன்னா மேனேஜர்.
ஒரு முதலாளி இருக்கிறாரு, ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, சரிங்களா? இப்போ மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய வேலையில கொஞ்சம் சரியில்லாத மாதிரி முதலாளிக்கு தெரிய வருது. அதனால மேனேஜரை கூப்பிட்டு, சரி உன் அக்கௌண்ட்ஸ்லாம் செட்டில் பண்ணு, உன்னை வேலையை விட்டு நான் தூக்க போறேன், ஐ எம் கோயிங் டு ஃபயர் யூன்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, தந்திரமா இவர் யோசிக்கிறாரு, வெளியில போய் புதுசாகவும் வேலை தேடவும் முடியாது, வெளியில போய் பிச்சை எடுக்கிறதுக்கும் ரொம்ப வெக்கமா இருக்குது. அதனால இப்போ இந்த எஜமான் கிட்ட கடன் போட்டிருப்பாங்க இல்லையா, எஜமான் கிட்ட வாங்கி கொடுக்காம பெண்டிங்ல இருப்பாங்க, அவனுங்க கிட்ட எல்லாம் நம்ம கொஞ்சம் ஐஸ் பிடிச்சிக்கலாம், அவனுங்களை நம்ம வலையில வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம், அவங்க இவர் வெளியே துரத்தினார்னா அவங்க கிட்ட போய் ஏதாவது கொஞ்சம் நமக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்கும்னு சொல்லி இந்த மாதிரி கடன்பட்ட 2 பேரை கூப்பிட்டு 100 குடம் எண்ணெய் ஒருத்தன் கடன் பட்டானா, அவனை வாங்கி 100 குடத்தை மாத்தி 50ன்னு எழுதிக்கோ. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் இந்த மாதிரி அவன் எழுதணும்னா இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்பாடா நம்ம 100 குடம் எண்ணெய் திரும்ப தர வேண்டியது இப்போ 50 மாறிடுச்சு, பரவாயில்லப்பான்னு சொல்லி இப்போ அந்த மேனேஜர் மேல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. இப்போ இது எஜமானுக்கு தெரிய வருது. எஜமான் தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு கோவப்பட்டிருக்கணும் அங்க. ஆனா அங்க எஜமான் என்ன பண்றாருன்னா, மேனேஜரை அப்ரிஷியேட் பண்றாரு. நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும், கோவப்படணும். ஏன்டா டே யாருடைய பணத்தை யாரு இது பண்றது அப்படின்னு மிரட்டி இருக்கணும் இல்லையா, பிடிச்சி ஜெயில போட்டிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா மெச்சி கொள்ளுகிறாருன்னா இவன் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்திருக்கிறான்பா. இவன் தன்னுடைய வசம் கிடையாது அந்த பணம், அது முதலாளி இது. ஆனா இவன் வெளியே போனால், இந்த இடத்தை விட்டு வெளியே போனா ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இவன் என்ன பண்றான்னா தனக்கு நண்பர்களை இவன் சேகரித்து கொண்டான். இவனுக்கு தோஸ்தா, இவனுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர்களை இவன் சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றோம். அடுத்த பகுதியை நம்ம அப்படியே வாசிக்கலாம் பாருங்க. 9ஆம் வசனத்துல இருந்து வாசிப்போம், சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாடும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருள்களை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இப்போ எனக்கு 9வது வசனம் ரொம்ப நாளாவே குழப்பமாவே இருந்துச்சு. ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, உலக பொருளினாலே நீங்கள் மாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். என்னடா அது? ஏசப்பா பணத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்கணும், இது தீமை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, அப்போ பணத்தை வச்சுலாம் எதுவும் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையாரு அப்படி சொல்றவரு இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பணத்தை வச்சு நீ ஒரு சில குரூப்பை, ஒரு சிநேகிதரை நீ சம்பாதிக்கணும், அதுக்கு தான் பணம் கொடுக்குறேன். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களா, அடுத்து பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. இது அதுக்கு மேல இன்னும் கன்ஃபியூஷன் ஆகுது. பரலோகத்துக்கு போறதுக்கு இங்க இருக்கிற பணத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? பணத்தை வச்சு சிநேகிதரை சம்பாதிங்கன்னு ஏசப்பா சொல்றாரு. இப்போ இப்படிப்பட்ட சிநேகிதம் சரியான சிநேகிதமா இருக்காது கண்டிப்பா. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இறந்து போனீங்கன்னா பரலோகத்துக்கு போகணும் இல்லையா, பரலோகத்துக்கு போகும்போது நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யுங்கன்றாரு. எனக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப குழப்பமா பல தடவை இந்த வசனத்தை படிச்சிருக்கிறேன், குழம்பி போயே தான் இருந்திருக்கிறேன். ஆனா கடந்த நாட்களில் இந்த வசனத்துக்கு எனக்கு தெளிவு தெரிஞ்சே ஆகணும் ஏசப்பான்னு சொல்லி நான் ஜோம் பண்ணி படிச்சு நிறைய ஸ்டடிலாம் பண்ணி இதனுடைய விளக்கத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அவர் வெளிச்சம் மூட்டினார். அதை நான் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதன் அடிப்படையில தான் இந்த செய்தி இருக்க போகிறது. புரியுதுங்களா? சரி, இப்போ ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். இங்கதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதான இந்த உவமையை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் அவன் சம்பாதிக்கிறதான சம்பாத்தியம் அவனுடைய வாழ்க்கையிலே பணத்தையும் செல்வத்தையும் சேர்த்து வைப்பதற்காக அல்ல. முதலாவது அந்த பணத்தை கொண்டு, சம்பாதிக்கப்பட்ட அந்த பணத்தை கொண்டு தேவனுடைய சித்தமாக, தேவனுடைய நோக்கமாக நிறைவேற்றப்படுவது என்னவென்பதை ஒரு மனிதன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
அது நீங்க பென்ஷனரா இருந்து ரிட்டையர்மெண்ட்ல நீங்க பென்ஷன் வாங்குறவங்களாகவும் இருக்கலாம், சம்பாதிக்கிறவங்களாகவும் இருக்கலாம், இல்ல நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதனுடைய ரெவென்யூ நீங்க எடுக்கிறவங்களாக இருக்கலாம். முதலாவது, நான் தேவனுக்குரிய திட்டத்திலே இந்த பணம் என்ன செய்ய போகிறது, இந்த கேள்வியை தான் முதலாவது நாம் கேட்டு பார்க்கணும். ஏன்னா ஏசப்பா இங்க சொன்ன இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த பூமியில சம்பாதிக்கிற பணத்தை வைத்து இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு அந்த பெரிய கூட்டம் சேரும்படி இந்த பூமியிலே நீங்க சம்பாதிக்கிற பணத்தை ராஜ்யத்தினுடைய பெருக்கத்திற்காக, என்னுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. நான் சொல்றது புரியுதா? சம்பாதிக்கிற பணம் முதலாவது எதற்கு பயன்படுத்தப்படணுமா? தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இதற்காக தான் முதல்ல செலவிடப்படணும். ஏன்னா இந்த காரியம் தான் என்ன பண்ணும் தெரியுங்களா? இந்த காரியம் தான் இல்ல, ரட்சிப்பு ஆஃப் கோர்ஸ், பட் இந்த காரியம் நான் பரலோகத்துக்கு நான் போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அதன் மூலமாய் சம்பாதிக்கப்பட்ட, அதாவது இப்படிப்பட்ட என் பண செல்வத்தை நான் விதைத்து தேவ ராஜ்யத்தில் விரிவாக்கத்திற்காக நான் கொடுத்தேன் இல்லைங்களா? இப்படிப்பட்ட காரியத்தின் மூலமா சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எப்படி இருப்பாங்க? பரலோக ராஜ்யத்தில் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்போ நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம், ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, முதலாவது அந்த சம்பாத்தியத்தை உலக சிநேகிதர சம்பாதிகள் என்னன்னா போய் ஜாலியாக அவங்களோட பார்ட்டி பண்றதோ குடிக்கிறதோ அவங்க இஷ்டத்துக்கு வழி நடக்கிறது கிடையாது. தேவ ராஜ்யத்திற்கு அவர்களை ஆதாயப்படுத்தும்படி நீ அதை செலவிடு. சொல்றது புரியுதா? ஸோ அப்போ முதன்மையா ஏசப்பா அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1,00,000 கொடுத்துருவாலும் சரி, முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த பணத்தை கொண்டு பரலோக ராஜ்யத்தின் திட்டம் என்ன, பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டம் என்ன. இப்போ நான் செலவழிக்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேனே, நான் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப மோசமான மனுஷனா இருந்தேன். அதுவும் நான் வேலை செய்த நாட்களில் நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா காலேஜ்லேருந்து நேராக நான் வேலைக்கு போயிட்டேன்னா பணத்தை பார்த்த உடனே, அது எப்பயுமே அண்ணனுக்கு தெரியும், ஜெயக்குமார் அண்ணன் சொல்லுவாங்க, அவர் கூட நான் நிறைய நேரம் அவனைய நீ ட்ரெயினில் பஸ்ஸில் ஏற்றி விட வருவார். அவர் பார்ப்பார். அப்படியே நான் நிறைய நேரங்களில் கடையில் அப்படியே இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்குவேன், இஷ்டத்துக்கு வாங்குவேன், கண்ட்ரோலே இருக்காது. நிறைய இஷ்டத்துக்கு அவருக்கு தெரியும். நிறைய அவர் கூட போகும்போது அவர் யோசிப்பார், என்னடா அந்த பையன் இவ்வளோ செலவு பண்ணுறானே அப்படின்னு சொல்லி. ஒரு பைசா கூட நான் சேமித்து வச்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் மாச கட்சியில் நான் அவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சாலும் மாச கட்சியில் எங்கள் அம்மா தான் எனக்கு காசு அனுப்பி விடுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு காசு அனுப்பி விடுவாங்க. பேரு தான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சேன், ஆனால் நான் ஒரு நாளும் சேமித்து வைக்கல. என் பெற்றோருக்கு நான் காசு கொடுத்ததும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக அப்படிதான் ஆச்சு. இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய நேரங்களில் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் எனக்கு லைட்டாக ஒரு இன்செக்யூரிட்டி ஒன்று இருந்துச்சு, பாதுகாப்பற்ற தன்மை. என்னன்னா, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா இந்த மனநிலை எல்லா வாலிபர்களுக்கும் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் பெரிய சம்பாதிக்கிறதான சம்பாத்தியத்துக்கு போவாங்க, நல்ல அந்த மாதிரி வேலைக்கு போகணும். ஏன்னா காசு இருந்தால் நம்ம கூட யார் இருப்பா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவேன்னா, யார் வந்தாலும் நான் தான் வாங்கி தருவேன் சாப்பாடு, என்ன கேட்டாலும் பிரியாணியிலிருந்து எல்லாமே வாங்கி தர்றது. சரிங்களா? இப்படி தான் என்னுடைய பணம் செலவழிந்து கொண்டிருந்தது. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இதனால நான் சம்பாதித்த நண்பர்கள் யாரு அப்படின்னா, இப்போ அவன் இருக்கிறானா செத்து போயிட்டானான்னு கூட எனக்கு தெரியல, யாரோடய எனக்கு தொடர்பும் கிடையாது. இப்போ இந்த நாட்கள் நான் நினைச்சு பாக்குறேன், அந்த 5 வருஷத்துல ஒரு 6 வருஷத்துல நம்ம சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தா கூட ஏதாவது ஒன்று பிரயோஜனமா நம்ம செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் நான் யோசிப்பது உண்டு. சரிங்களா? இப்ப நான் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்குள்ள இருந்ததான அந்த பாதுகாப்பற்ற தன்மை. என்ன பாதுகாப்பற்ற தன்மை? என் கூட எல்லாரும் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றனால நிறைய பணம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், செலவழிக்க ஆரம்பிச்சேன். இப்போ இதை தான் ஏசப்பா சொல்றாரு, நீ உன்னுடைய பணத்தை நீ செலவழிக்கும் போது எதை நீ ஆதாயப்படுத்துற? உலக பொருளால உலக மனிதர்களை நீ ஆதாயப்படுத்துற, அவன் அதோடய போயிடுறான். ஆனா உனக்கு கொடுக்கப்படுகிற அந்த பண செல்வம், அந்த அந்த ஆசீர்வாதம், பணமோ சம்பாத்தியமோ அந்த பொருளோ, அதனாலே எனக்குரிய காரியங்களிலே, இப்போ உதாரணத்துக்கு அந்த நேரத்தில் எவன் ரட்சிக்கப்படுவான், எவன் தேவனுடைய வார்த்தையை கேட்பான்னு எனக்கு தெரியாது. நான் ஞானமா இருந்து எல்லாவனுக்கும் செலவு பண்ணாம தேவ ராஜ்யத்திற்குரிய
வார்த்தைகளை கேட்கிற மனிதர்கள், அப்படிப்பட்ட நண்பர்கள் நான் உருவாக்கி இருந்தேன் அப்படின்னா மேபி இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வேற ஒரு நல்ல ஒரு நட்புறவா இருந்திருக்கலாம். அது தேவனுக்கு தெரியும். ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அறியாமையிலும் என்னுடைய அவசரத்திலும் என்னை பற்றி கொண்டிருந்த இந்த பண செல்வம் என்கிற ஆவியின் பிடியிலும் நான் இருந்ததினாலே என்னுடைய பணத்தை குறித்து கொஞ்சமும் கவலையற்றவனாய், என்னுடைய எதிர்காலத்தை குறித்த எந்த யோசனையும் இல்லாம, ரொம்ப முக்கியமா பணத்தை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்ற ஒரு அறிவு கூட இல்லாம நான் முற்றிலுமாக செலவழித்தேன். அது வேஸ்டா போனதுதான் மிச்சம். வேற எதுவுமே அதுல பிரயோஜனமே கிடையாது. நான் அத்தனை ஆண்டுகள் வேலை செய்ததிலும் எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லை. சம்பாத்தியத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன்பா அப்படின்னு சொல்லி. அப்போ முதலாவது, நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் நீ பாருங்க, நீங்க சம்பாதிக்கிற பணம் இருக்கு இல்லைங்களா, இதை கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கான ஆத்துமாவை சம்பாதிப்பதிலே நீங்க என்ன நீங்க முயற்சி எடுக்கிறீங்க? இதை தான் ஏசப்பா சொல்றாரு. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, இந்த உலகத்துல வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எந்த சிநேகிதர்? குடிச்சு வெறிச்சு பார்ட்டி பண்ற சிநேகிதர் அல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்டு பரலோக ராஜ்யத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற சிநேகிதர்களை அழிந்து போகிற அநீதியான உலக பொருளால் என்ன பண்ணுங்க? சம்பாதிங்க. சோ நம்மளுடைய பணத்துடைய ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்திற்கு நான் என்ன செய்கிறேன். சரிங்களா? சோ இதுதான் முதலாவது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்ததா சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? எவ்வளோ அற்புதமான ஒரு கேள்வி பாருங்க. இங்க உலகத்துல அழிஞ்சு போகிற பணத்தையே உங்களால ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியலன்னா எப்படி வரப்போகிற அழிவில்லாத ஆசீர்வாதங்களை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க எல்லாரும். நீ பாருங்க, பரலோகம் பரலோகம் நான் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பரலோகத்துக்குமே ஒரு டைம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப நம்ம ஜெபிக்கிறதான இந்த பரலோகம் ஒரு 1000 வருஷம் தான் டைம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது போகுது தெரியுங்களா? தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்க போறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 21-22 வாசிங்க. இப்ப பரலோகத்துல இந்த 1000 வருஷம் காத்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் இந்த புதிய வானம் புதிய பூமி, புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு நியூ எர்த்துக்குள்ள நம்ம புது பூமிக்குள்ள வர போறோம். இப்ப இங்க வரும்போது என்ன தெரியுங்களா நடக்கும்? இங்க தேவன் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்க போகிறார். அவருக்கு கீழே நம்ம எல்லாருமே அவருடைய பிரஜைகளா இருக்க போகிறோம். இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்றேன், கவனிங்க, நம்ம எல்லாருமே ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க போகிறோம். we are going to rule. நம்ம ஆளுகை செய்வோம். அப்போ நம்ம யாருக்குமே கீழேயே நம்ம இருக்க போறது கிடையாது. நம்மள ஒரு நாள் இந்த பூமியில் இல்லைனாலும் வரக்கூடிய புதிய வானம் புதிய பூமியிலே கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக, நம்மள நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுக்க போறாரு. இப்போ ஏசப்பா கேட்கிறாரு, அந்த பொறுப்பு உனக்கு உண்மையா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப கொடுக்கப்படுற வெறும் 5000 10,000 நீ சம்பாதிக்கிற 20,000 30,000 அதுல நீ உண்மையற்றவனா இருந்தீனா வரப்போகிறதான புதிய வானம் புதிய பூமியில உனக்கு கொடுக்க போகிற எந்த அதிகாரத்துக்கும் உனக்கு பங்கு கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோ இது கடைசி காலங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் பைபிள் ஸ்டடியில் பேசுவேன். இப்போ நம்ம சர்ச்சில் பேசினா நீங்கள் சும்மாவே தூங்குறீங்க. நான் அதை பற்றி பேசுகிறேன்னா நல்லா தாளாட்டு போடுற மாதிரி இருக்கும், நல்லா தூங்க வேண்டிதான். சரி கவனிங்க, இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாம் எதற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம்? ஒரு புதிய வானம் புதிய பூமி தேவன் உருவாக்கி அதை நமக்கு தர போறாரு. அதுல அவர் ராஜாவா இருக்க போறாரு. அந்த புதிய வானம் புதிய பூமியில இருள் இல்ல, அப்புறம் அநீதி இல்ல, வியாதி இல்ல, எதுவுமே தீமையானது எதுவுமே இல்ல, நன்மையானது இருக்க போது, ஆசீர்வாதமானது இருக்க போது. அதுல நீங்களும் நானும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நல்லா தெளிவா படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இப்ப கவனிச்சிங்களா? அதாவது என்னன்னா, அன்னைக்கு உங்களுக்கு ரூலிங் கெப்பாசிட்டி வேணும்னா இன்னைக்கு பணத்தை ரூல் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். பணம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். பணத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, மேற்கொண்டு இந்த ஆவியை குறித்து உங்களோடு கூட நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். இப்போ இந்த மெய்யான
செல்வம், மெய்யான ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், தேவன் கொடுக்கிற மெய்யான ஆசீர்வாதம் நம்மிடத்துல தங்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்மேல் இருக்கிற இந்த பண செல்வத்தின் ஆவியை நம்மை விட்டு நாம் அகற்ற வேண்டும். நான் அதனுடைய ஒரு சில அறிகுறிகள்லாம் சொல்ல போறேன், நல்லா கவனமா கேளுங்க, சரிங்களா? ஆனா மற்ற செய்திகளை விட இந்த செய்தி கொஞ்சம் கவனமா தான் கேட்குறீங்க. ஒரு சிலர் தான் தூங்குறாங்க, ஏன்னா இந்த டாபிக் இவர் பேசவே இல்லையே இது வரைக்கும், ஏதோ ஒன்று பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் கொஞ்சம் மும்முரமா கவனிக்கிறீங்க. அதே மும்முரத்தோட தொடர்ந்து கவனிப்போம், சரிங்களா? சரி, இப்போ இந்த பணத்தை குறித்து ஒரு ஆலோசனையாக தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு. வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6லிருந்து 10 வசனங்கள். வாசிக்கலாம் சத்தமா. போதும், எங்க எல்லாரும் வாசிக்கலாமே. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே, தம்பி 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். தீமோத்தேயு ஒரு யங் பாஸ்டர், ஒரு இளம் போதகர். அவருக்கு ஆலோசனையாக அப்பா ஸ்தானத்துல, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்துல பவுல் இருக்கிறாரு. அவர் தான் தீமோத்தேயுவுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தவர். இப்ப தகப்பன் ஸ்தானத்துல அவருக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஆலோசனை தான் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். திரும்ப எல்லாம் சத்தமா வாசிக்கலாமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். திரும்ப இன்னொரு முறை வாசிப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த முதலாவது இந்த பண செல்வம் என்கிற ஆவின்னு சொன்ன இல்லைங்களா, பண ஆசை இல்லை, இந்த மாதிரி பண விஷயங்கள்ல நம்மளை கட்டுப்படுத்துகிற இந்த ஆவியின் தாக்கம், இது முதலாவது என்ன பண்ணும்னா இந்த தாட்டை, இந்த நினைவை நம்முடைய சிந்தை விட்டு தூக்கிறோம். என்ன தெரியுங்களா? கண்டென்ட்மெண்ட், போதும் என்கிற மனது. இந்த எண்ணத்தை நம்முடைய மூளை பகுதியை விட்டு ஃபர்ஸ்ட் திருடிடும். ஏன்னா பிசாசனுடைய ஃபர்ஸ்ட் வேலை என்னதுங்க பாருங்க. இயேசுவா கூட ரொம்ப அழகா ஒரு ரெவலேஷன் சொன்னார் இல்லையா? யோவான் 10:10 வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். டைரக்டா எடுத்தோம்னா அழிக்க முடியாது, டைரக்டா எடுத்தோன்னு ஒருத்தனை கொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யாரோ ஒருத்தருடைய அத்தாரிட்டியில இருந்து அவன் பறிக்கணும். சோ அப்ப என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் அவன் திருடுறான். சோ அப்ப முதலாவது என்ன தெரியுங்களா பண்றான்? சிந்தையிலே, தேவ பிள்ளையினுடைய சிந்தையில் இருக்கிறதான சமாதானம். எதை பற்றிய சமாதானம்? பொருளாதாரத்தை பற்றிய ஒரு சமாதானத்தை ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றான் தெரியுமா? திருடுறான். நீ இவ்வளவு சம்பாதிக்கிற, உனக்கு இது போதுமா இப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரும். நீ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற, ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு 10,000 ரூபாய் பத்தாது, இந்த சம்பாத்தியம் உனக்கு போதுமா அப்படின்ற ஒரு சந்தேக வார்த்தைய ஒண்ணு நம்ம சிந்தையிலே வரும். நம்ம கூட இருக்கிறவனே சொல்லுவான், ஏன் பொண்டாட்டியை கூட சொல்லுவான், புருஷனை கூட சொல்லுவாங்க, ஏன் பிள்ளைங்களை கூட சொல்லுவாங்க. எவ்விதத்திலும் பிசாசு ஒரு சந்தேகத்தை கொண்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றானா, போதும் என்கிறதான அந்த நினைவை உங்க சிந்தையில இருந்து என்ன பண்றாங்க? எடுத்துட்டு போறானா? என்னதுங்க? திருடுகிறான். நான் சொல்றது புரியுதா? இந்த எண்ணம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அடுத்த எண்ணம் உங்களுக்குள்ள என்ன வரும் தெரியுமா? இல்ல 10,000 ரூபாய் பத்தாது, இன்னும் அடுத்த என்ன சம்பாதிக்கிறது, இந்த 10,000 ரூபாயில இந்த பணத்தை நான் இதுல முதலீடு செஞ்சா எப்படி, இந்த 10,000 ரூபாய் வச்சுட்டு இன்னொரு சைட் பிசினஸ் செஞ்சா எப்படி, இப்படி பல விதமான யோசனையில போயிடுது. அப்ப விஷயத்திலேயே நம்ம அவுட் ஆயிடுறோம். ஃபர்ஸ்ட் விக்கெட்டே அவுட். என்ன விக்கெட்டுங்க? போதும் என்கிற எண்ணம், அந்த மனம், அந்த சிந்தையில் இருக்கிறதான யோசனை. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை பிச்சை எடுக்கிற அளவுக்கு நமக்கு சம்பாத்தியம் கொடுக்கிறாரா? சொல்லுங்களேன். பிச்சை எடுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம்? இல்ல. நம்ம எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு இருக்கு. யாராவது சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறீங்களா? சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறீங்களா? இல்ல இல்ல. கர்த்தர் சாப்பாடு கொடுக்கிறாரா? அடுத்ததா ட்ரெஸ் இருக்குதா எல்லாருக்கும் போட்டுக்கிறதுக்கு? ஒரு செட்டோ 2 செட்டோ
இருக்குதா? கிளியாம நல்லா இருக்குதா? ஓகே. அடுத்ததா, கூரை இல்லாத வீட்லயா இருக்கிறோம்? நல்ல கூரையோட நல்ல ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். அது வாடகை வீடோ சொந்த வீடோ, அது கர்த்தர் தரட்டும். இதுதான் 3 அவசியமானது இல்லையா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதுதான் போதும் என்கிற மனது. ஆனா இப்ப இதை தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய தேவைகள் அதிகரிக்க நம்ம ஒரு சிலதெல்லாம் வாங்குறோம். சைக்கிள்ல போறவன் பைக் வாங்குறான், பைக்ல வச்சிருக்கிறவன் கார் வாங்குறான், சரிங்களா? ஓட்டு வீட்டில் இருக்கிறவன் கூரை வீட்டில் இருக்க ஓட்டு வீட்டுக்கு வரான், ஓட்டு வீட்டில் இருக்கிறவன் தார்ஸ் வீட்டுக்கு போறான், தார்ஸ் வீட்டுக்கு இருக்கிறவன் 2-3 மாடியா கட்டிக்கிறான். இப்படி பெருகுது. சரி, இதை நான் குறை சொல்லல. ஆனா அதுலயுமே நமக்கு நிறைவு இல்லாம அடுத்து என்ன செய்ய? என் சம்பாத்தியத்துல இந்த வருஷத்துல ஒரு இன்கிரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, அதனால இன்னொரு லோன் வாங்கலாம்னு நான் யோசிக்கிறேங்க. இந்த யோசனை தான் போகுதே ஒழிய, ஏன் தெரியுமா? முதலாவது சிந்தையில் இருந்ததான போதும் என்கிறதான அந்த எண்ணத்தை சத்துருவானவன் என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். அந்த சத்துருவுக்கு பேர் தான் என்னதுங்க? பண செல்வம் என்கிறதான ஆவி. இந்த ஆவி முதல்ல வந்த உடனே உங்க சிந்தையில் இருக்கிறதான போதும் என்கிறதான அந்த மன நிறைவு என்ன பண்ணுது தெரியுமா? திருடிடுது. சரிங்களா? அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க, 9வது வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், 1 தீமோத்தேயு 6:9, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உருவ குத்துறதுன்னா என்னதுங்க? சொல்லுங்க. உருவ குத்துறதுன்னா என்ன அர்த்தம்? உள்ள பூந்து பின்னாடி வர்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பண ஆசை, நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணுங்க கொஞ்சம். ஆவிக்குரிய கண்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். முன்னாடி பின்னாடி ஒரே அம்பு, வேல் கம்பு, கத்தி, கப்படாவா இருக்கும். ஃபுல்லா ஒட்டம்பு ஃபுல்லா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆவி நிலையில அப்படிதான் பவுல் சொல்றாரு. பண ஆசைப்பட்டு அவன் ஏதோ போய் செய்யறான். அவன் எப்படி இருக்கிறான்னா, இந்த வேதனையினாலே உருவ குத்தி கொள்றான். அம்பு இந்த பக்கம் போய் பின்னாடி வந்திருக்குது, ஆனா ஜாலியா நிக்கிறாரு. கத்தி இங்க சொருவி இருக்கிறாங்க, ஆனா ஒரு ஜாலியா நிக்கிறாரு. அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. சரி, இப்போ நம்ம அடுத்து வருவோம். இப்போ தேவன் என்னதான், இப்போ ஒருவேளை தேவன் மொத்தத்துக்கு ஐஸ்வர்யத்துக்கும் பணத்துக்கும் எதிரானவரா இருக்கிறாரா அப்படின்னா கிடையாது. God is not against wealth. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒருபோதும் பணம் சம்பாதிப்பதிலும் செல்வம் சம்பாதிப்பதற்கும் எதிரானவர் அல்ல. ஆனா அதன் மேல தங்குகிறதான அந்த தாக்கம், அதன் மேல தங்குகிறதான உலகத்தினுடைய பிடிப்பு ஒன்று இருக்கிறது. பணத்தின் மேல எப்பயுமே உலகத்துக்கு ஒரு ஹோல்டு இருக்குதுங்க. அந்த ஹோல்ட தான் கர்த்தர் வெறுக்கிறார். அந்த பிடிப்பை தான் தேவன் வெறுக்கிறார். அதுல தான் நீங்களும் நானும் போய் என்ன பண்ணிருக்கிறோம்? நிறைய நேரம் மாட்டிக்கொள்கிறோம். பணம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவை. சம்பாத்தியத்திற்கு நம்ம சம்பாதிக்கணும் கண்டிப்பா. சேமிச்சு வைக்கிறது நல்ல ஒரு திட்டம். ஆனா அதன் மேல் இருக்கிறதான அந்த பிடிப்பு நம்மளுடைய மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளாக அந்த பண செல்வம் என்கிறதான அந்த ஆசையை தூண்டுகிற அசுத்தாவி மறைந்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ தேவனை சார்ந்து கொள்ற மனுஷன் இப்படி சொல்லுவாரு, நான் தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறேன், என் தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார். ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன சொல்லுவார்னா, தேவனே ஒரு வேலை செய்யணும்னாலும் பணம் தேவையில்லை, அப்ப நான் ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரோ அதை செய்யட்டும். கவனிக்கிறீங்களா? 2 பேருக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன், கர்த்தர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அதுக்காக அவர் வேலைக்கு போகாமலாம் இல்லை, அவர் வேலைக்கு போவார். தெசலோனிக்கே சபையில் அப்படிதான் மக்கள் இருந்தாங்களாம். அவங்க என்ன தெரியுங்களா பண்றாங்களாம், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறான்னு சொல்லிட்டு வேலைக்கே போக வீட்லயே உட்காந்துருக்காங்களாம். ஏன்னா வேலைக்கு போனா சீக்கிரம் வர்ற ஏசப்பாவோட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. வேலையில பிஸி ஆயிடுவோம், மும்முரமாயிடுவோம். அதனால வீட்லயே உட்காந்துக்குவோம். வீட்லயே உட்காந்துட்டு அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்றா, டேய் முட்டா பசங்களா, அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை என்ன பண்ணு, போய் செய். அந்த செய்யற இடத்துல ஆயத்தத்தோட எங்க வந்தாலும் எப்ப வந்தாலும் நீ என்ன பண்ணுவ, அவருடைய நித்திய வாழ்க்கைக்குள்ள நீ போவ. இப்போ நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, நான் தேவனை நம்புறேன், தேவன் என் தேவைகளை சந்திப்பார். இன்னொருத்தர் சொல்றாரு, தேவன் நான் சந்திக்கிறலாம் இருக்கட்டும், முதலாவது என்ன பண்ணலாம், போய் வேலை செய்யலாம், வேலையில் இன்கிரிமெண்ட்டை கேட்கலாம், இது இல்லாம அதை போய் செய்யலாம், 2 வேலை செய்வோம், டபுள் டைம் பார்ப்போம், டபுள் ஷிஃப்ட் வாங்குவோம். அடுத்ததா காசு பத்தல கடன் வாங்குவோம், ஏன்னா தெரிஞ்சவர் தான், வட்டி இல்லாத கடன் இருக்குது அதை வாங்குவோம்.
இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல போட்டா எனக்கு டபுள் மடங்கு காசு வருது, அதை செய்வோம். இப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ரெண்டு விதமான மனநிலைகளிலே மாறி மாறி நம்ம போய் கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே. இவங்களை பார்த்து தான் எலியா சொல்றாரு, 2 நினைவுகளினாலே எந்த மட்டும் நொண்டி நொண்டி, குந்தி குந்தினா நொண்டி நொண்டி ஏன்டா நடக்கிறீங்க, நேரா நடங்க. யெகோவா தேவனானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தேவனானால் அவனை பின்பற்றுங்கள். இப்போ தேவன் உங்களுக்கு செய்வாருன்னா வெறுமனே கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதலாரு, கர்த்தரும் தேவையை சந்திப்பார். ஆனா இதே நேரத்துல கர்த்தர் சந்திக்கிட்டோம், அவர் பொறுமையா செய்யறாரு, அவர் பொறுமைகளை என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் என் வேலையை போய் நான் பாக்குறேன், நான் இன்னும் இந்த ஹெல்ப் கொஞ்சம் வாங்கிக்கிறேன், இந்த நபர் எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாரு, அதனால இந்த விஷயத்துல அவர் எனக்கு உதவி செய்வாரு, இந்த மனுஷன் எனக்கு பணம் தரேன்னு சொன்னா, இப்படி நான் போகும்போது இதுதான் இந்த 1 தீமோத்தேயு 6:10 வாசிச்சோம். அவரவர் மன விருப்பத்தின்படி போய் பிரச்சனைகளை அவங்க என்ன பண்ணிடுறாங்களோ உருவ குத்தி கொண்ட மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். கண்ணு முன்னாடி இன்னைக்கு நம்ம இதுக்காக ஜோம் பண்ணோம், இது நல்ல ஒரு ட்ரம்ஸ் ரிதம் பேட், இதுக்காக நான் ஒரு காசு சேர்த்து வச்சிருந்தேன், இது வாங்கணுன்றதுக்காக சேர்த்து வச்சிருந்தேன். இப்போ நான் சேர்த்து வச்சுட்டு நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். நான் தம்பிங்கிட்ட சொன்னேன், மனைவி கிட்ட சொன்னேன், இதற்காக நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். நல்லா கவனிக்கணும், நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். நான் யாருக்கிட்டையும் சொல்லவே கிடையாது, இந்த தம்பிங்க தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. நாங்கள் மட்டும் குடும்பமாக நாங்கள் ஜோம் பண்ணி கொண்டே இருந்தோம். இப்போ நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சகோதரர் அவர் எங்களிடத்துல சந்தித்து, இந்த காரியத்திற்காக நான் உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, அப்படினாலும் அது கம்மியாக இருக்குது, இன்னும் என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் கொடுத்தாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் மொத்தம் 2 பேர் எங்களுக்கு ஒரே நாளில் கொடுத்தாங்க. நம்புறீங்களா? இதுதான் உண்மை. நான் இது கடன்லையும் வாங்கல, இஎம்ஐலையும் வாங்கல, கர்த்தர் கொடுத்தது. யாருக்கிட்டையும் நான் பேசவும் இல்லை, இது எனக்கு தேவைன்னு நான் சொல்லவும் இல்லை. கர்த்தர் அவர்கள் இருதயத்தில் பேசி கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதம் நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஆராதனை நேரத்துக்கு பயன்படுத்துவதற்கு கர்த்தர் கொடுத்தார். இப்போ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை போய் நான் அட்வர்டைஸ் பண்ணல. நமக்கு சபைக்கு நம்ம என்னைக்காவது நம்ம சர்ச்சில் அப்படி பேசியிருக்கோமா? சபையில் கட்டடம் வேலை நடக்குதுங்க, காணிக்க கொடுங்க, யாராவது சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லுங்களேன். சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டோம். இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, இது கொடுங்கன்னு நம்ம சொன்னதும் இல்லை, சொல்லவும் மாட்டோம். ஆனா ஆண்டவர் எப்படி தராரு? ஏன்னா தேவனை முதன்மைப்படுத்தும் போது எனக்கு இது தேவைன்னு தெரிஞ்சதுன்னா அவர் கண்டிப்பா தருவார். ஒருவேளை தர்றதுல தாமதம் ஆச்சுன்னா நான் புரிஞ்சுக்கணும், ரைட், அப்ப அது எனக்கு இப்ப தேவையில்லை. இப்போ ஒருவேளை அந்த பழைய கீபோர்ட்ல தான் தம்பி வாசிச்சுட்டு இருந்தான், அந்த கீபோர்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமே ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் அப்பவே நான் யோசிச்சு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த கீபோர்டு ஆண்டவருக்கு ஏதாவது இந்த ட்ரம்ஸ் வாங்குறது காசு தராரான்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணி, ஆண்டவர் கொடுக்கல, வெயிட் எல்லாம் வேலைக்கு ஆகாது, என்ன பண்ணுவோம், சுதா உன் கையில் ஏதாவது வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட்டு செயினுக்கு ஏதாவது போய் அடகு வச்சு நான் பண்றேன்னு வச்சுப்போமே. புரியுதுங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ கர்த்தர் எனக்கு இதை தர்ற வரைக்கும் நான் இதே கீபோர்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்களே பார்த்தீங்க. 2 வாரமா 3-4 வாரமா இதே கீபோர்டில் எதுவுமே இல்லை, தம்பி கீழே தான் உட்காந்துருந்தான், சும்மா நான் மட்டுமே மியூசிக் வாசித்துட்டு இருந்தேன். இப்போ நான் யாருக்கிட்டையும் போய் சொல்லவே இல்லை, தேவனிடத்துல மாத்திரம் தான் சொன்னேன். தேவன் என்ன பண்ணாருங்க, இந்த காரியத்தை கொடுத்தாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அவசரப்படலை. ஏன்னா இப்போ என் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவப்பட்டுட்டேன். பண விஷயத்துல அவசரப்பட்டு நானா எடுத்த தீர்மானத்துல என் கால்கள் சிக்கி கொண்டு நிறைய நேரம் இந்த பிசாசனுடைய பிடியில் இருந்ததை நான் மறந்துட்டேன். நான் ஏசப்பாக்குள்ள இருக்கிறேன், ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவாருன்னு நினைச்சுக்கிட்டு ஏன் இஷ்டத்துக்கு பணத்தை செலவழிச்சதுனால நிறைய பிரச்சனை தான் மீதமாச்சு. ஆனா அவர் எனக்கு தேவைன்னு சொல்லி சந்திக்கிற வரைக்கும் பொறுமையா நான் இதுல உட்கார்றதுக்கு எனக்கு பொறுமை இல்லைன்னா நான் சீக்கிரம் போய் என்ன ஆயிடுவாங்க, பண ஆசையில போய் சிக்கிக் கொள்வேன். ஒரு தேவையில்லாத ஒரு கடன் பிரச்சனையில போய் நான் சிக்கிக் கொள்வேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க பைக்ல வரீங்க, சரிங்களா, உங்க ஃபேமிலியில் 4 பேர் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க, இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெயில் வேற ரொம்ப அதிகமாகுது, எனக்கு ஒரு கார் வாங்கணும். ஜெபம் பண்ணுங்க. 1 மாசம் டெட்லைன்லாம் வச்சு ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அது கொடுக்கிற வரைக்கும் இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல சந்தோஷமா இருக்க பழகுங்க. கர்த்தர் ஒரு நாள் வந்து தரிசனமா கொடுத்து, மகனே நீ போய் HDFCல போய் லோன் எடு அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. அப்படிலாம் பேசவே மாட்டாரு. அது தேவனும் பேசுறதுல, தேவனுடைய ஆவியானவர் அப்படிலாம் பேச மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கொடுத்தாருன்னா அற்புதமானதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து நம்ம தேவைக்கு நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா, அந்த தேவை சந்திக்கப்படுற வரைக்கும் இருக்கிற காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும்,
மன ரம்மியமாக நிறைவாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதை பயன்படுத்த நம்ம பழகிக்கணும். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு நிச்சயம் இருக்கணும். என்னன்னா, எனக்கு தேவைன்னா அவர் அடுத்த நிமிஷமே என்னுடைய அப்பா எனக்கு தருவார். நம்மளுடைய அப்பாவை பத்தி நம்ம ஒழுங்கா புரியலனா தான் நம்ம தேவையில்லாத இடத்துல போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு இவங்க கிட்ட வாங்கிட்டு பிரச்சனையில போய் மாட்டிக்குவோம். ஆனா நம்ம அப்பா யாருன்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா? தேவையில்லாத இடங்கள்ல போய் நம்ம பிரச்சனையில, கடன் பிரச்சனையில போய் நுழைய போறது இல்லை. ஏன்னா நமக்கு என்ன நினைவு போயிடுதுன்னா, என் அப்பா எல்லா நேரத்திலும் யெகோவா ஈரேவா என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாருன்னு மறந்துறதுனாலதான் என் யோசனை எங்க போகுது? ஏதோ ஒரு காசை நான் வாங்குறேன், அதை பண்றேன், நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் போறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசாசு என்ன பண்றான்? நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆவி, இந்த பணச்செல்வத்தின் ஆவி முதல்ல என்ன பண்ணுதுங்க? இந்த எண்ணத்தை திருடுகிறது. போதும் என்கிற மனமுடைய இந்த எண்ணத்தை திருடினதுக்கு அதுக்கப்புறம் ஈஸியா எல்லா எண்ணத்தையும் கொண்டு வந்து உங்க மண்டையில விதைச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம திருப்தி ஆகவே மாட்டோம். அப்ப திருப்தின்றது என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு இப்போ கொடுத்திருக்கிற காரியங்களில் சந்தோஷமாய் மன ரம்யமாய் நான் இருக்க பழகுவது. சரி, இப்போ இப்படிப்பட்ட மனநிலை எங்க இருந்து உருவாச்சு? ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே கீழ்ப்படியாம உருவாச்சுங்க. நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதுங்களா? வெளியில இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களா? புரிஞ்சதுங்களா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த மனநிலை எங்க இருந்து உருவானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்புவோம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 11ஆவது அதிகாரம். ஆதியாகமம் 11:1 இருந்து வாசிக்கலாமா? பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கல்லும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப பணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். பணத்துக்கும் இந்த பாபேல் கோபுர சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்? நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க கிரியை செய்ததான ஒரு ஆவி, இது பேர் பாத்தீங்கன்னா the spirit of Babylon, பாபிலோனிய ஆவின்னு சொல்றோம். இது பாபிலோனிய ஆவினா என்னங்க, பாபிலோன்ல இருந்து வந்துச்சான்னு கேட்க கூடாது. பாபிலோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தின் அமைப்பு, அதாவது craving towards the world system, உலகத்தினுடைய அமைப்பின் மேல் இருக்கிறதான மோகம், உலகத்திலே ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கிறதான காரியத்தின் மேல இருக்கிறதான ஈர்ப்பு, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாபிலோனிய அடிமைத்தனம்னு சொல்றோம். சரிங்களா? இந்த பாபேல்ல இருந்து தான் பாபிலோன்றது உருவானுச்சு. சரி, இப்ப கவனிக்கணும். இவங்க என்ன பண்றானுங்க கூட்டமா, இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு? நோவாவுடைய சம்பவம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன, சேம் காம் யாப்பேத் இருந்தாங்களா? அந்த 3 பேருடைய சந்ததியினர் எப்படி நல்லா பெருகுனாங்க, நல்ல பெருங்கூட்டமா ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சமபூமியை பாக்குறாங்க. சமபூமியை பார்த்த உடனே இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, இங்க நல்லா கவனிக்கணும், இவங்க பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அப்பொழுது அவர்கள், நாம், இங்க நல்லா கவனிக்கணும், நாம் இங்க ஒருத்தர் கிடையாது. நிம்ரோத்ன்ற ஒருத்தர் இருந்தாரு. ஆனா இங்க இவங்களுக்குள்ள நல்லா கவனிக்கணும், நாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கவனிக்கிறாங்க. அடுத்து, செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் பாருங்கள் கல்லுக்கு பதிலாக. அடுத்தது பாருங்க 4ஆம் வசனம், நாம் பூமியின் மீதெங்கும் 2வது தடவை சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை, 3வது தடவை நாம்ன்ற வார்த்தை, வானத்தை அளாவும் சிகரமுள்ள கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் 4, 4வது தடவை நாம்ன்ற வார்த்தை வருது என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், அது வரைக்கும் ஒரே மொழி இருந்ததுங்களாம். அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னன்றது தெரியுங்களா? நம்ம எல்லாரும் இணைஞ்சா நம்மளால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டுட்டோம்னா யார வேணா கமுத்திரலாம் யா அப்படின்ற ஒரு மனநிலை உடையவர்களாக இந்த பாபேல் கோபுரத்தில் இருந்தாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த நாம் என்கிற மனநிலை நல்லதுதான்.
ஆனா அங்கே பரிசுத்த ஆவியானவர் நாம் என்கிற உணர்வை தர்ற வரைக்கும் அது நல்லது. ஆனா அதே நாம் என்ற உணர்வை உலகத்தின் இயக்கத்தினாலே இந்த நாம் என்கிற உணர்வு வந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி a disaster. அது ஒரு பெரிய அழிவாக இருக்க போகிறது. இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இந்த பாபேல் கோபுரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ள தாறுமாறை உண்டு பண்ணினார். இது பிரிவினைக்கு அடையாளமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தேவனை பற்றி கொள்ளாமல் தனக்கு உரிய பெயரை உண்டாக்கும்படி, தனக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கும்படி, தேவனுக்கு புகழை கொடுக்காமல் தனக்குரிய காரியங்களை அவர்கள் நிர்ணயித்துக் கொண்டதினாலே கர்த்தர் இதர் இறங்கி சிதறி போக பண்ணினார். ஆனா அதே இயேசு கிறிஸ்துனுடைய பரமேறுதலுக்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினதான பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் கீழே இறங்கி வரும் பொழுது சிதறி போயிருந்தவர்களை ஒரே பாஷை உள்ள பேசுகிறவர்களாக, ஒரே ஆவி உள்ளவர்களாக அவர்களை மாற்றினார். ஏன்னா இங்க புதிய ஏற்பாட்டில் இந்த ஆவியானவர் வரும் பொழுது வேர்ல்டு சிஸ்டம், உலகத்தின் அமைப்பில் அவர் கொண்டு வரல. பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிலே பல பேர் என்ன இருந்தாங்க, இணைந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 150 பேர் என்ன பண்ணியிருந்தாங்களாம், மேல் வீட்டறையில கூடி இருந்தாங்க. அங்க சிதறி போனவங்க எத்தனை பேருன்னு தெரியல. ஆனா அங்க சிதறி போனது எதனால தெரியுங்களா? உலகத்தின் அமைப்பை அந்த கூட்டத்தார் பற்றி பிடித்திருந்ததுனாலே கர்த்தர் அதை இடங்கி சிதறடித்தார். ஆனா இங்க இந்த 150 பேருக்கு ஒரே மனம். என்னன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனதான பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண போறாரு, வர போறாரு. அவரை நான் பிடித்துக் கொள்ள போறேன், அவருடைய நிறைவினால் நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு காயத்தோடு காத்திருக்கிறவங்க அக்கினிமயமான நாவுகளாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். இப்ப இறங்கும் போது தாறுமாறா இருந்த அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த ஒன்னு சேர்றது உலக அமைப்பை பொறுத்து அல்ல, பணத்துக்காக இவங்க ஒன்னு சேரல. எங்க இந்த 150 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்களும் பணத்துக்காக வந்தாங்க? சொல்லுங்களேன், எதுக்காக வந்தாங்க? எதுக்காக வந்தாங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தாங்க, இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதத்தை பார்த்ததை அனுபவிச்சாங்க. அதன் நிமித்தம் தான் அங்க கூடி இருக்கிறாங்க. அவங்களுடைய பற்று உலக அமைப்பில் அல்ல, அவர்களுடைய பற்று பரலோக ராஜ்யத்தை குறித்ததா இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இங்க நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. இந்த அமைப்பு, அதாவது இந்த வேர்ல்டு சிஸ்டம், இந்த உலகத்தின் அமைப்பு நமக்குள்ள பண ஆசை என்கிறதான ஒரு அழுத்தத்தை நிச்சயம் கொண்டு வரும். இந்த உலகத்தை மாத்திரம் பார்த்து வாழ்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் மேமன், பண ஆசை என்கிறதான இந்த ஆவியின் தாக்கம் நிச்சயமாய் உங்களை மேற்கொள்ளும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஒரு மனதை பற்றி கொண்டு, அந்த தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிறதான அந்த உணர்த்துதலை பற்றி கொண்டு தேவ ராஜ்யத்தை மாத்திரம் பிரதானப்படுத்துறவர்களா இருக்கும்போது கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறாரு. தேவையை மாத்திரம் இல்ல, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாகவும் செய்யறாரு. சொல்றது புரியுதா? ஆனா உலக அமைப்புல, பாபிலோனியன் சிஸ்டம், உலகத்தினுடைய அமைப்புல நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை மாத்திரம் தான் நீங்க செய்ய முடியும். அதற்காக நீங்க பிரயாசப்படுவீங்க, அதை வாங்குவீங்க. அது வாங்கி திருப்தி ஆவீங்களா? மாட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்தது ஒன்று பிளான் பண்ணுவீங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. ஆனா இங்க ஆவியானவர் கொடுக்கிற மன நிறைவும் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த 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 ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த நிறைவாகுதல் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம். இன்ஃபேக்ட் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் ஒன்று கூடி பணம் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு, எப்படிங்க அந்த மாதிரி மனசு வரும்? அப்போஸ்தலர் நாட்கள் நம்ம ஜெபம் பண்றோமா? அந்த மாதிரி எல்லாரும் சொத்துக்கெல்லாம் வித்துட்டு, இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு இங்க கொண்டு வந்து வைங்க அப்படின்னா எப்படி இருப்பீங்க? கள்ளத்துக்கே அடிச்சுப்பீங்க. நீங்க யாருக்கிட்ட ஆவியானவர் சொல்றாரு? இப்ப நல்லா கவனிக்கணும், அப்படிதான் இருந்ததுங்க. அதுல ஏமாத்தினவங்க தான் யாரு? அனனியாலும் சப்பீராலும். சரி, இப்போ நம்ம பணத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா வந்து செலவழிக்கலாம் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லல, அப்படிப்பட்ட காரியத்தையும் சொல்ல போறவும் மாட்டார். அது அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்தது. இப்போ என்ன கவனிக்கணும்னா, அங்க எதை நம்ம புரிஞ்சுக்கணும்? அவர் பணத்தை கொண்டு வந்தாங்க, ஒன்னா வச்சாங்கன்றதுல முக்கியம் இல்ல, அவங்க என்ன நோக்கத்திற்காக அதை கொண்டு வந்தாங்க. அங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒன்னா கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க இருக்கிறதான விதவைகளுக்கு உதவி செஞ்சாங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு பகிர்ந்து கொடுத்தாங்க. அங்க தங்களுக்கென்று பெயரை, இங்க கவனிக்கணும், பாபேல்ல என்ன நடந்துச்சு? நமக்கு பெயர் உண்டாக்குவோம்னு ஒரு யோசனை. ஆனா இங்க காசு வரும்போது சொத்துக்கத்தெல்லாம் வித்து
அப்போஸ்தலர்கள் காலில் கொண்டு வந்து பணத்தெல்லாம் வைக்கும் போது பேதுரு யோசிச்சாரா, நமக்கு பேர் உண்டாக்கி கொள்வோம், இயேசு நல்லா தான் வந்தார், நம்மள நல்லா பணக்காரன் ஆக்கி விட்டு போயிட்டாரு, மீன் பிடிச்சிட்டு இருந்த என்ன இப்ப நல்லா கோடீஸ்வரன் ஆக்கிட்டாரு, அவன் பணங்கனெல்லாம் கொண்டு வந்து என் காலில் வைக்கிறான் அப்படின்னு பெருமை வரல. ஏன்னா உள்ள ஆவியானவர் இருந்ததுனால ஆவியானவர் தர்ற உணர்வு என்ன தெரியுங்களா, இதை கொண்டு இந்த சுற்று வட்டாரத்துல இயேசுவை நம்புறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கணும், நல்லா அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அவங்க குறைவில்லாம இருக்கணும், அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில எந்த, அதாவது பணத்தின் நிமித்தமா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு மனதை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, அங்க கொடுத்திருந்தார். ஆனா பாபேல் கிட்ட ஒரு மனமா இருந்தது இல்ல, பிரிவினை உண்டாயிருந்தது. ரெண்டையும் செய்தது யாரு தான்? ரெண்டையும் செய்தது யாரு தாங்க? தேவன் தான், பரிசுத்த ஆவியானவர் தான் செஞ்சாரு. பிரிவினை ஏற்படுத்தினவரும் தேவன் தான், இங்க ஒரு மனதை கொடுத்தவரும் தேவன் தான். அங்க ஏன் பிரிவினை ஏற்படுத்தினாரு? உலகத்தின் அமைப்பு அங்க இருந்தது, உலகத்தின் தாக்கம். உலகம் அவங்களுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, அவங்க நினைச்சாங்க அவங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் அதை தாறுமாறாக்கினார். ஆனா இங்க தாழ்மையோடு இருந்தாங்க. இவங்க வேற எதுவுமே கேட்கல, ஏசப்பா எங்களுக்கு காசு கொடுங்க, பணம் கொடுங்க, சொத்து கொடுங்க, இப்படி எல்லாம் கேட்கல. உயிரையும் தியாகமாக வைத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்சு பார்க்கறதை விட தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமா சந்திச்சார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? இப்ப பாபேல் மனநிலையா அப்போஸ்தலர்கள் மனநிலையா? இதுதான் நமக்கு முக்கியம். பாபேல் மனநிலை இருந்துச்சுன்னா நம்மளுடைய மூளை பகுதியை இந்த பண செல்வம் என்கிறதான ஆவி பிடிச்சி உட்காந்து இருக்கும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் திருப்தி ஆகவே மாட்டோம். ஆனா அதே பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு, அவர் தெளிவான ஒரு தெளிவை கொடுத்துட்டாருன்னா பரலோக ராஜ்யத்தை பிரதானப்படுத்துறதான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நிறைவாக உண்டாயிருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்டதான ஒரு அமைப்புக்கு மத்தியில தான் வந்தார். ஏன்னா ஏசப்பா கிட்ட கூட பிசாசு அதை காமிச்சான். கரெக்டுங்களா? அவரை சோதிக்கும் போது நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு இடத்துல உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யங்களையும் இயேசுக்கு முன்னாடி காண்பிச்சு, என்னை விழுந்து பணிந்து கொள், நான் உனக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கிறேன். ஏசப்பா பண்ணாரா? ஏசப்பாக்கு தெரியும், டே சீ தீ தூ போ, உன்னை எல்லாம் நான் மதிக்க கூட மாட்டேன். ஃபைனல் பதில் அதுதான். உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் தான் பணிந்து கொள்ளணும்னு இருக்குது. அப்போலே போ சாத்தானே அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் அதுதான், காரி துப்பி வெளியே போடா, ஐயோ பயலே அப்படின்னு துரத்துற மாதிரி தான். இதுதான் அவர் லிட்டரலி செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பிசாசுனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, இட் இஸ் டு ஸ்ட்ராட்டஜிக்கலி கண்ட்ரோல் தி எக்கனாமிக் சிஸ்டம். இந்த உலகத்தினுடைய பொருளாதார அமைப்பை தந்திரமாக கட்டுப்படுத்துவதுதான் பிசாசுனுடைய நோக்கம். அதை அவன் பிரதானமாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளேயே செய்யறான். வெளியில செஞ்சா ஓகேங்க. ஏசப்பாவை அறிஞ்சவங்க ஏங்க பொருளாசையிலையும் பண ஆசையிலையும் கடன் பிரச்சனையிலையும் மேலுக்கு மேலும் ஒரு கடன்ல இருந்து மாறுறதுக்காக தான் ஏசப்பாவை தேடி வந்தோம். ஏசப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கடன் ஆச்சுன்னா அப்ப என்னங்க பிரச்சனை? யாருக்கிட்ட பிரச்சனை? ஏசப்பா கிட்ட பிரச்சனையா, சர்ச்சில் பிரச்சனையா, நம்ம கிட்ட பிரச்சனையா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏசப்பா கிட்ட ஒரு நாளும் பிரச்சனை இருக்காது, சர்ச்சிலையும் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஆவியானவர் கண்டிப்பா உணர்த்துவார். அப்ப நமக்குள்ளதான் ஏதோ ஒண்ணு மறைஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நம்மளை இன்னும் கடன்காரன்களாவே என்ன பண்ணிருக்குது, வைத்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உலகத்தின் அமைப்பில் இருக்கிறதான இந்த பொருளாதாரத்தை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. பொருளாதாரத்தை பற்றி ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த எக்கனாமிக் டைம்ஸ், இந்த மாதிரி எக்கானமி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு மனிதர்கள் ரொம்ப ஞானமாக, பயங்கரமா ஞானம்னு சொல்ல முடியாது, உலக அறிவினாலே மனிதர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு மனிதரை நான் எப்பயுமே கவனிப்பேன். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், யூடியூப்ல நீங்க பார்த்துருக்கீங்க, நல்லா குண்டா இருப்பார் ஒருத்தர். நிறைய ஆலோசனைகள்லாம் பயங்கரமா சொல்லுவார். அதில் முதலீடு பண்ணுங்க, இது பண்ணுங்க, அப்படிலாம் நிறைய சொல்லுவார். அவர் சொல்றதெல்லாம் நிறைய உண்மையாலுமே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவரும் என்ன சொல்றது, அவர் என்ன ஆண்டவர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு வந்து சொல்றாரு? இல்ல, அவர் பார்த்த அவருடைய அறிவின்படி அவர் சொல்றாரு, அவருடைய அனுபவத்தின்படி அவர் பேசுறார். அங்க முழுமையான பொருளாதாரத்தினுடைய விளக்கத்தை அவரால் கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் யாராலையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்கு நீங்க தான் உத்தரவாதி. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த ஒட்டுமொத்த உலகமும் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி இந்த பூமியை ஆளுகை செஞ்சாலும், எப்படிப்பட்டதான பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ, எப்படிப்பட்ட பெரிய முதலாளி இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை நான் தூக்கி நிறுத்திடுவேன், நிலைநாட்டிடுவேன் சொன்னாலும், அங்க தேவ ராஜ்யத்திற்கான முதன்மை இல்லைன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவ ராஜ்யம்னா எந்த இடத்துலையுமே முதன்மைப்படுத்தப்படணும். அந்த மாதிரி முதன்மைப்படுத்தப்படுற இடத்துல தான் நம்முடைய பொருளாதாரத்தின் காரியங்கள் இருக்கணுமே ஒழிய வேற எந்த இடத்திலும் நம்முடைய பொருளாதாரம் இருக்கும் பொழுது அது எங்க போகுதுங்க? பாபேல் கோபுரம் கணக்கு தான்.
என்னாகும்? ஒரு நாளிலே it will all fall down, it will crumble down. அது சிதைந்து உடைந்து போகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அது பாபிலோனிய தாக்கத்தில் இருக்கிறது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரம் முடிக்கிறேன், வேகமாக வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்ற ஒரு கட்டளை இது. வாசிக்கலாமா? பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கவனிக்கணும், இந்த அவள்னு சொல்லப்படுறது பாபிலோனை பத்தி தான் சொல்றாரு. இந்த அதிகாரத்தை மேல இருந்து படிச்சு பாருங்க. பாபிலோனை பத்தி தான் சொல்றாரு. இப்போ பாபிலோனுடைய அமைப்புல நம்ம எல்லாருமே இருக்கிறோமா? நம்ம எல்லாருமே பாபிலோன் என்ன அர்த்தங்க? அது ஏதோ ஒரு கவர்மெண்ட் கிடையாது, உலகத்தின் அமைப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிசாசுனுடைய கண்காணிப்புல இருந்து செயல்படுகிற பொருளாதாரம் எல்லாமே, சரிங்களா? இதுதான் பாபிலோனியன் சிஸ்டம்னு சொல்றோம், பாபிலோனிய அமைப்பு. இப்போ ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, தேவ பிள்ளைகளே, என் ஜனங்களே, பாபிலோன்ல இருந்து என்ன வாங்க, வெளியே வாங்க. அது உங்களுக்கான இடம் இல்லை. பண ஆசையோ பண தேவையோ கடனோ உங்களுக்கான இடம் இல்ல. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. அடுத்து என்ன சொல்றாரு? நீங்க அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். அப்ப பாவம்னா என்னது? தேவனுக்கு எதிராய் செய்கிறது எல்லாமே என்னதான்? தேவனுடைய பரிசுத்தத்தின் அளவுக்கு இல்லாதது எல்லாமே என்னதான்? பாவம். அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்போ கர்த்தர் ரொம்ப அற்புதமா நம்மளை எச்சரிக்கிறாருங்க. ஆனா நம்ம தான் அறிவற்றவர்களாகவே, புத்தி இல்லாதவர்களாகவே, என் பணம் என் காசு, நான் எப்படி வேணா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் தெரியுமா, ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன், நீ இதை செய்யணும் செய்யக்கூடாது, நீ யாரையா எனக்கு சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே பாபேல் கோபுரம் பக்கம் போயிடுவோம்னு அர்த்தம். ஆனா கர்த்தாவே, எனக்கு நீங்க இதை கொடுத்துருக்கிறீங்க, உங்க வார்த்தையினாலே நான் என்ன செய்யணும், உங்க வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நல்லா கவனிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரவேலர்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு வேலையை செஞ்சதில்லை. அவங்க தெரியுமா, வேலைக்கு போனாங்களா யாராவது? எகிப்துல, அதாவது எகிப்துல அடிமையா இருந்தாங்க, சம்பாத்தியெல்லாம் கிடையாதுங்க. எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி யாக்கோபு காலத்துல அவங்க ஆடு மேய்க்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுதான் அவங்க செஞ்ச கடைசி தொழில். அதுக்கப்புறம் 400 வருஷம் எகிப்துல பெருகின அந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கு சோறு அங்க அவங்களே அங்கேயே பண்ணையம் பண்ணிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டாதான் உண்டு. மற்றபடி அங்க பார்வோன்லாம் அவங்களுக்கு காசெல்லாம் கொடுக்கல, அடிமையா இருந்தாங்க. அடுத்தது 40 வருஷம் வனாந்திரத்துல நடந்து வந்தாங்க இல்லையா? அப்ப ஏதாவது வேலை செஞ்சாங்களா? சொல்லுங்களேன். தறி ஓட்டினாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? எதுவுமே பண்ணல. ஆண்டவர் வேலைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. நல்லா கவனிக்கணும் எல்லாரும். நீ பாருங்க, வேலைக்கு கர்த்தர் சாப்பாடு கொடுக்கிறாரு. ஆனா இப்போ எங்க போறாங்க தெரியுமா? கானானுக்குள்ள போறாங்க. கானானுக்குள்ள போயிட்டு அதே மாதிரி உட்காந்துட்டு நல்லா சோறு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு தின்னுக்கிட்டே உட்காந்து இருக்க முடியுமா? முடியாது. அங்க போய் வேலை செய்யணும். இப்போ அங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். வாசிப்போம். உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். 8வது அதிகாரம் உபாகமம் 8:18. சீக்கிரமா முடிக்க போறேன், கொஞ்சம் வேகமா எடுங்க, எல்லாரும் கவனமா கேட்கணும். ஏன்னா இந்த அறிவு இல்லாததுனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் கடன் பிரச்சனைகளிலும் கடன் போராட்டங்களிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். உபாகமம் 8:18 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யம் உனக்கு சும்மாவே வந்துச்சு, நீ எதுவும் கஷ்டப்படல, சம்பாதிக்கல. ஆனா இப்ப நீ கானானுக்குள்ள போனீங்கன்னா என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும், வேலை செய்யணும். ஆனா அந்த சம்பாத்தியத்துக்கும் பலனை யார் தான் கொடுப்பா? உன் தேவன் தான் தருவாரு. நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? திடீர்னு ஏதோ பலவீனம் வந்துருச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? 2 நாள் 3 நாள் கேஷுவல் லீவ், சிக் லீவ் தருவாங்க. லாஸ் ஆஃப் பே ஆனா எப்படி இருக்கும்? சம்பளம் கிடையாது, வீட்லயே கடை. அந்த வியாதி தீர்ந்து நம்ம வேலைக்கு போற வரைக்கும் வியாதி தீர்றதோ எல்லாம் மன உளைச்சல் பெருசாயிடும் நமக்கு. ஐயோ பணத்துக்கு என்ன பண்றது, சம்பாத்தியம் இல்லையே. அதனாலதான் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கவர்மெண்ட் வேலை போகணும். இப்ப கவர்மெண்ட்டுங்களுக்கும் பெருசா பிரச்சனை எல்லாம் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு பென்ஷன் எல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் எல்லாம் கிடையாது. இப்ப பாருங்க,
அப்ப ஆக மொத்தம் சரீரத்தில் இருக்கிறதான பலன் தான் சம்பாதிக்கிறதுக்காக நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம யாருமே அதை நினைக்கிறதே கிடையாது. என் கை கால் ஆரோக்கியமா இருக்கு, நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கிறேன், நான் போய் சம்பாதிக்கிறேன், ஏன்பா காசு என்னோட இதுதான் பேசுறோமே ஒழிய, ஏசப்பா நான் இந்த சம்பாத்தியம் சம்பாதிச்சேன், அது 5000மோ 10,000மோ, இந்த சம்பாத்தியம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்தது யாரு? நீங்க தான் கொடுத்தீங்க. அதனால இந்த பணத்தை நான் உங்க கையில கொடுக்குறேன், உங்க பிரயோஜனத்துக்கு, உங்க நோக்கத்தின்படி இதை என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம். இப்ப பாருங்க, the ability to produce wealth, அதாவது செல்வத்தை உருவாக்கக்கூடியதான அந்த திறன், இது இஸ்ரவேலர்களுக்கு ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வானத்திலிருந்து வந்துச்சு. யாராவது நம்ம கிண்டல் அடிக்கும் போது, எதுவுமே சம்பாதிக்கிறோம்னா வானத்துல இருந்தா பொத்துக்கிட்டு கொட்ட போகுது அப்படின்னு கிண்டல் அடிப்போமா இல்லையா? நீங்க நம்புறீங்களோ இல்லையா, இஸ்ரவேலர்கள் வானத்துல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டினது தான் சாப்பிட்டாங்க. ஆனா இப்போ உழைச்சி சம்பாதிக்கணும், போய் சம்பாத்தியம் பண்ணணும். இப்போ அந்த சம்பாத்தியத்துக்கும் பலனை தேவன் தான் தராரு. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, புதுசா ப்ராஸ்பெரிட்டி அவங்களுக்கு வரப்போகுது. இப்போ இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஸ்பெரிட்டி தேவன் கொடுத்தது. இனிமே வரப்போற செழிப்பு அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல வர்றது, அவங்களுடைய அனுபவத்துல வர்றது. கண்டிப்பா அதுல கூடவே என்ன வரும் தெரியுமா? ஒரு தற்பெருமை வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தேவன் கொடுத்த வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவரு கொடுத்தாரு, அவருடைய பண்டக சாலையிலிருந்து திறந்தாரு, காடை கொட்டுச்சு, மண்ணா கொட்டுச்சு, யார்கிட்டயாவது போய் அவருக்கு கணக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, திரள் மொத்தமும் அவருடையது, அங்கிருந்து வந்துச்சு. ஆனா இங்க வரும்போது கூடவே ஒரு பெருமையும் வந்துடும். அதுதான் ஏசப்பா மோசே மூலமா எச்சரிக்கிறார். அந்த ஆவிதான் என்னதுங்க? இந்த பண செல்வம் என்கிறதான ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் மேமன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சம்பாத்தியம், ஏன் அனுபவம், நான் சம்பாதிக்கிறேன், இது எனக்கு முழு உரிமை இருக்கு இந்த காசை ஏன் இஷ்டத்துக்கு செலவு பண்றதுக்கு. நான் எங்க வேணா போய் முதலீடு பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறான், என் ஃப்ரெண்டு போட்டு இவ்வளவு வந்திருக்கு, அதனால நானும் போடுவேன். உங்க ஃப்ரெண்டு போட்டு வந்திருக்கும், நீங்க போனா நஷ்டமா போயிடும். ஏன் தெரியுமா? அங்க என்னாச்சு தெரியுமா? தேவனுக்குரிய மகிமையை கொடுக்காம, இப்ப இஸ்ரவேலர்கள் பண்ண மாதிரி தான், தேவனுக்குரிய மகிமையை கொடுக்காம, அதனால நமக்குள்ள வந்த அந்த கர்வம், நமக்குள்ள வந்ததான அந்த மேட்டிமை, அந்த பெருமை, இந்த அசுத்தாவி வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக மாறிவிட்டது. இப்ப இவங்க புதுசா வந்ததான இந்த கானான் தேசம் இல்லைங்களா, நல்லா கவனிக்கணும். இந்த கானான் தேசம் ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட்டுங்க. ட்ரேட் ரூட்னா இப்போ உதாரணத்திற்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சைனீஸ் அதை பிடிக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. அது எதுக்காக அவங்க பிரயாசப்பட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க ஈஸ்ட் சைட்ல இருந்து, கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு டுவர்ட்ஸ் த வெஸ்ட் வரணும் அப்படின்னா அவங்க நிறைய கண்டெய்னர்லாம் எது வழியாக தான் கொண்டு வரணும்? ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் வழியாக தான் அவங்க கொண்டு வரணும். அதனால சைனீஸ் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டை அவங்க பிடிக்கணும்னு நினைச்சாங்க. இப்போ இந்த மாதிரி, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மாதிரி அந்த நாட்களிலே கானான் தேசம்ன்றது முக்கியமான வணிகம் நடக்கிறதான ஒரு இடம். இந்த பக்கம் மேற்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி. அதனாலதான் அது பேர் மத்திய கிழக்குன்னு சொல்றோம், மிடில் ஈஸ்ட்னு சொல்றோம். இப்ப இங்க இருந்து வர்ற வணிகம் பண்றவங்களாம் அப்படி போவான், அங்க இருந்து வர்றவங்களாம் இப்படி வருவான். அப்ப பணம் கானான் தேசத்துல புரள ஆரம்பிக்கும். இப்ப பணத்தை பார்த்தாங்கன்னா இவனுங்களுக்குள்ள என்ன வர ஆரம்பிச்சிடும்? ஆமா, பெருமை வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இவங்களை பத்தி சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, என்னாகும் 33:55 வாசிக்கிறோம், நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களில் கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அடுத்தது அப்படியே யோசுவாக்கு வருவோம். ஒரு சில வசனங்களை நான் வேகமா வாசிக்கிறேன். யோசுவா 23:11-13. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்தும் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாக அறியுங்கள். இப்ப கர்த்தர் இதெல்லாமே எச்சரிக்கிறார். என்ன தெரியுங்களா எச்சரிக்கிறாரு? நீ கானான்குள்ள போனீன்னா முத வேலையா உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நீ வெளியேற்றணும். எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் பேச போறாங்க. நிறைய பேர் அப்படியே அல்லேலூயா அல்லேலூயா அப்படிதான். கொஞ்சம் எந்திரிங்களேன், எந்திரிச்சு கொஞ்ச நேரம். ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம இந்த நாள்ல இதை நம்ம ஒழுங்கா கவனிக்கலன்னா
பாபிலோனுடைய தந்திரங்களில் போய் மாட்டிக்குவோம். சரி, கவனிப்போம். எந்திரிச்சிட்டீங்களா? இப்ப பாருங்க, இங்க தேவன் சொல்றாரு, நீங்க இதை ஒழுங்கா நீங்க இவங்களை வெளியில துரத்தலனா அவங்க உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு போதுமா? டார்ச்சர், எவ்வளவு பெரிய டார்ச்சர் பாருங்க. என்னென்னலாம் பண்றாரு. உங்களுக்கு கண்ணி, வலை, விழாக்கு அடி சாட்டை வெட்டிச்சு வச்சு சைட்ல அடிக்கிற மாதிரி, உங்கள் கண்களுக்கு முள்ளு. ஆனா நம்ம இதை தான் தேடி ஓடுறோம். உலகத்தினுடைய அமைப்பு இப்போ இவங்க கானான்குள்ள வந்துட்டாங்க. கானான்குள்ள இருக்கிறவங்க யாரு தெரியுமா? அங்க விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவங்க, பாகால வணங்குறவன், அஸ்தரோத்தை வணங்குறவன், ஏல் என்கிறதான அவனுடைய தெய்வத்தை வணங்குறவன். இப்ப இவனுங்களை போய் நீ வெளியே துரத்துறனா அவங்களுடைய முறைமை என்ன ஆகும்? உனக்குள்ள வரும். இப்ப நீ அவங்கள இருந்து பிரித்து வரல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அந்த அமைப்பின் தாக்கம், அந்த பொருளாசை, அந்த பணத்தாசை என்ன பண்ணும்? கண்டிப்பா உன்னை பிடிக்கும். அப்ப இந்த அசுத்தாவியை நீ வெளியே துரத்தலன்னா நமக்குள்ளேயும் பண ஆசையும் கர்வமும் மேட்டிமையும் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை குறித்து ஒரு அகந்தையும் நமக்கு உண்டாயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிருச்சு. அப்பவே அசுத்தாவி உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த கானானியர்கள் வணங்கினதான 3 தெய்வங்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏல் என்கிறதான ஒரு விக்கிரக கடவுள் இருந்துச்சு. அடுத்ததா அசேரா, அஸ்தரோத்து அசேரான்னு சொல்லப்படுகிற ஒரு பெண் தெய்வம். அடுத்ததாக பாகால். இந்த ஏலுக்கும் அசேராவுக்கும் பிறந்ததுதான் பாகால் என்கிறதான ஒரு கற்பனை அவங்களுடைய இதுல. இப்போ இந்த தெய்வங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வணங்குவாங்க. இந்த தெய்வங்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்வம். இப்ப நம்ம ஊர்ல செல்வத்துக்கு ஒரு விக்கிரகத்தை வணங்குவாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. செல்வத்துக்கு ஒரு விக்கிரகத்தை வணங்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த விக்கிரகத்தை வணங்கினா என்ன கிடைக்குமா? காசு கிடைக்கும். அதே மாதிரி தான் அவர்கள் பலவிதமான விக்கிரகங்கள், ரொம்ப முக்கியமா இந்த பாகால் இருக்கு இல்லைங்களா, பாகால செல்வத்திற்காக தான் அவங்க வணங்குவார்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இவங்க அந்த கன்றுக்குட்டியை கூட உருவாக்குனாங்க இல்லைங்களா வனாந்தரத்துல, அதுவும் பாகாலுடைய ஒரு தாக்கம் தான். சோ இப்படி பலவிதமாக இவர்களுடைய தாக்கங்கள் ஏற்பட்டு இஸ்ரவேலர்கள் தேவனை நம்புவதை காட்டிலும் அங்கிருந்ததான விக்கிரகங்கள் பேரிலே அவங்க நம்பிக்கை போனதுனால கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாருங்க? அவர்களுடைய எதிராளிகளுடைய கைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். தயவு செஞ்சு உட்காருங்க. தேங்க்யூ. என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்குது. சரி, நடுவில் டீ கொடுத்துடலாமா? டீ கொடுத்து அப்படியே கொஞ்சம் கவனி. நான் இன்னும் ஒன்று விட்டா 4 ஃபுல்லாக நான் பேசுவேன் உங்ககிட்ட, ஆனால் நீங்கள் தான் கவனிக்க மாட்டீங்க. சரியா? அதனால கவனிக்கணும், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாருமே இதில் ரொம்ப தோய்ந்து போனவர்களாக நம்ம இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம எல்லாருமே இந்த காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், எனக்குள்ள இந்த பாபிலோனிய அமைப்பு நுழைந்திருக்கிறதா? நான் பாபிலோன், அதாவது இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், எந்த காரியத்தை நான் வெளியேற்றாம இருக்கிறேன் அப்படின்றத குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப நான் ஒரு சில அறிகுறிகள் சொல்ல போறேன். இந்த அறிகுறிகளை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா இந்த ஆவியின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். முதலாவது, எப்பொழுதுமே பணத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கூட வந்தா என்ன யோசனை இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தா சம்பாதிச்சிருக்கலாமே, ஒரு நாள் இன்னைக்கு லீவ் ஆகி போச்சே. வீட்டில் கூட பொண்டாட்டி பிள்ளைங்களோட சமாதானமா இருக்க மாட்டாங்க. வீட்டில் மனைவி பிள்ளைங்களோட இருக்கும்போது என்ன யோசனை தெரியுமா வரும்? ஒரு நாள் வேஸ்டா போச்சுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் கர்த்தர் கொரோனாவை கொடுத்தாரு. உட்கார்ற அமைதலா, பொண்டாட்டி பிள்ளையோட இருக்க டைம் இல்ல, போய் வெளியே சம்பாதிக்க போயிட்ட. நீ குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிற நேரத்துல கூட மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் சந்தோஷமா ஒரு 2 நாள் கூட நிறைய அம்மாக்களும் பிள்ளைகளும் புலம்புவாங்க தெரியுமா? எங்க அப்பா வேலைன்னு போய்கிட்டே இருக்கிறாரு, என்கிட்ட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாரு. அந்த பண செல்வம் என்கிற ஆவி தகப்பனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அர்த்தம். சோ கண்டிப்பா தேவனுக்கும் நாள் செலவழிக்கணும், குடும்பத்திற்கும் நம்ம நேரம் செலவழிக்கணும். இந்த செலவழிக்கிற நேரத்தில் பணம் பத்தி யோசிச்சீங்கன்னா இந்த பண செல்வம் என்கிற அசுத்த வல்லமை பிடித்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக, எப்பொழுதுமே திருப்தியற்ற தன்மை. எவ்வளவு சம்பாத்தியம் கொடுத்தாலும் அவங்களுக்கு போதுமானதாகவே இருக்காது. கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்க வாங்குவாங்க, இப்படி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பொத்தலான பையன்னு சொல்றோம் இல்லையா? ஓட்ட பை, ஓட்ட பர்ஸு. உங்க பர்ஸ்ல உங்க காசை வாங்கி போடுறதுக்கு முன்னாடி பர்ஸ் நல்லா இருக்கான்னு பாப்பீங்களா இல்லையா? ஏன் சொல்லுங்கம்மா, அம்மாக்கள்லாம் சொல்லுங்க, ஐயாக்கள் சொல்லுங்களேன், என்ன பண்ணுவீங்க? உங்க பர்ஸ் ஓட்டையா இருந்தா
முதல்ல போய் அதை தச்சிட்டு வருவீங்க, இல்லை புது பர்ஸ் வாங்குவீங்க, இல்லை நல்ல ஓட்டை இல்லாத ஒரு பாக்கெட்டா பார்த்து என்ன பண்ணுவோம், வைப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் இது உள்ள போட்டா கீழே போயிடும்னு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் இந்த ஆவியின் தாக்கம் இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த போதும் என்கிற மனது இருப்பது இல்லை. அடுத்ததாக, மூன்றாவதாக, நம்முடைய பொருளாதார நிலையை மற்றவரோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருப்பது. ரொம்ப முக்கியமா அண்ணன் தம்பிக்குள்ள, சொந்தக்காரங்களுக்குள்ள. எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்கிறாருங்க, அதனால நானும் அவரை விட 1 லட்சம்னாச்சும் அதிகமா போட்டு என்ன பண்ணணும், வீடு வாங்கணும் இல்ல கார் வாங்கணும். பொருளாதாரத்துல குடும்பத்துக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, அதுக்கப்புறம் கணவன் மனைவி. இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம செட்டப்லாம் யாரும் இல்லை. ஓவர் எக்ஸ்ட்ரீம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல அந்த நகர்ப்புறத்தில் இருக்கிற குடும்பத்தினர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆண்களும் சம்பாதிக்கும் போவாங்க, பெண்களும் பயங்கரமா சம்பாதிப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே போறாம இருக்கும். என் ஹஸ்பண்டை விட நான் அதிகமாக சம்பாதிக்கணும்னு அந்த அம்மா யோசிப்பாங்க. அந்த ஐயா சும்மா இருப்பாரா, என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் 50,000 வாங்கினா நான் 60,000 வாங்குவேன், அதனால இருக்கிற வேலையை விட்டு வேற ஒரு வேலைக்கு நான் போறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா பண செல்வம் என்கிற ஆவி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இது பொதுவா சொந்தக்காரங்களுக்குள்ள, கூட பிறந்தவங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள இந்த போட்டி போறாம பண விஷயத்துல இருக்கும்போது இந்த பணத்தாசை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம், ஆவி. அடுத்ததாக, செல்வம் சேர்ப்பதே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் டு மேக் அ, அதாவது பில்லுனா வேற லெவல் பவர் அப்படின்னு சொல்றதுக்கு காசு சேர்ப்பாங்க தெரியுங்களா, வேற எதுக்கும் கிடையாது. பில்லிய பார்த்தா பில்லி வந்து ஒரு செல்வந்தனா தெரியணும். அவர் போட்டிருக்கிற வாட்சை பார்க்கணும், அவர் வச்சிருக்கிற ஐபோனை பார்க்கணும், அவர் வச்சிருக்கிற BMW காரை பார்க்கணும், அவர் வச்சிருக்கிற பங்களாவை பார்க்கணும். அதாவது தனக்கென்று சொல்லி ஒரு அடையாளத்தை பணத்தினாலே உண்டு பண்ணி கொள்வார்கள். ஸ்டேட்டஸ் மாதிரி தங்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு பண்ணி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க பணத்தை வச்சு, அப்பனா பண செல்வம் என்கிற ஆவி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக, கொடுக்கும் போது நல்லா கவனிக்கணும். நான் காணிக்கையை பத்தி பேசல, நல்லா என்ன தவறா புரிஞ்சுக்காதீங்க, நல்லா கவனிக்கணும். கொடுக்கும் பொழுது ரொம்ப வலிச்சு கொடுப்பாங்க. வலிச்சுனா ஃபுல்லா இப்படி இந்த வலி இல்லை, வலிக்கிற ஐயோ வேதனையா இருக்கே கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்கறது, ரொம்ப கஷ்டத்தோட கொடுக்கறது. அதாவது கொடுக்கும் போது கொடுக்கறத பத்தி ரொம்ப பெருசா கால்குலேஷன் பண்ணுவாங்க. இது இவ்வளோ கொடுக்குறோம், அப்ப ஆண்டவர் நமக்கு எவ்வளோ செய்வாரு அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் கொடுக்கறது. கர்த்தருக்கு கொடுக்கும் போது எதிர்பார்ப்போடு கொடுக்கிறது. எதிர்பார்ப்போடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பண செல்வம் என்கிற ஆவி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தருக்கு கொடுக்கும் போது எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கணும். இதை பத்தி தான் ஏசப்பா என்ன சொன்னார்னா, அந்த விதவை பெண்ணை காமிச்சு சொன்னார். மற்றவங்க எல்லாம் தன்னுடைய செல்வத்தின் திரள்ல கொடுத்தாயா, இந்த அம்மா ஒட்டுமொத்த காசு, இந்த அம்மா அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாம இந்த ஒரு காசு தான் வச்சிருந்துச்சு. ஆனா அந்த அம்மா கொடுக்கும் போது யோசிக்கவே இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிக்கவே இல்லை, அந்த அம்மா கொடுத்துருச்சு. ஆனா அந்த அம்மா நினைக்கிறீங்களா, அந்த அம்மா ஏசப்பா முன்னாடி காணிக்க போட்டுச்சு, அந்த அம்மா அடுத்த வேலை பிச்சை எடுத்திருக்கோம். அந்த அம்மாவுடைய டெஸ்டிமனி யாரும் லூக்காவோ மார்க்கோ யாரும் எடுக்கல. நான் யோசிப்பேன் சில நேரம், அந்த அம்மாவை யாராவது க்ளோஸா ஃபாலோ பண்ணி அடுத்த வேலை அவங்க சாப்பாட்டுக்கு கர்த்தர் அவங்களுக்கு எப்படி போஷிச்சிருப்பாருன்னு சொல்லி கவனிச்சிருக்கணும். தெரியல, ஒரு யாராவது பண்ணிருக்கலாம், மேபி நமக்கு வரலாற்றில் அது இல்லாம போயிருந்திருக்கலாம். பாருங்களேன், எலியாவை எந்த கவர்மெண்டாவது நம்ப முடியுமா? எலியாவை காக்கா கொண்டு வந்து அப்பமும் இறைச்சியும் கறித்துண்டும் கொடுத்தனா எப்படிங்க? அது கிரகிக்க முடியாத ஒரு விஷயங்க. இதுதான் கர்த்தர் செய்யறது. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்குறாங்க. சோ கொடுக்கும் போது வலி வேதனையோட கொடுக்காம தாராளமா கொடுக்கு. சோ வலி வேதனையோட கொடுத்தீங்கன்னா தேவனுக்கு நீங்க ஏழைக்கு உதவி செய்யுங்க, கொடுக்கறதுன்னு அர்த்தம். சரிங்களா? கொடுக்கறத பத்தி பேசுறேன். இதுல ரொம்ப முக்கியமா நமக்கு ரொம்ப வேதனையோட நம்ம கொடுத்தோம்னா அந்த இடத்துல அந்த ஆவியின் தாக்கம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததா, கொடுக்கும் போது நம்ம இடத்துல இருந்து வெளியே போறது தான் நம்முடைய ஃபோக்கஸாவே இருக்கும். இப்ப ஏழைக்கு கொடுக்குறோம்னு வச்சுப்போமே, ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஆமா அது ஐயோ இவ்வளோ ரூபாவாச்சே கவனிச்சிருக்கிறீங்களா? காணிக்க கொடுக்குறாங்க நிறைய பேர். நான் எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும் சரிங்களா, அந்த சர்ச்சில் காணிக்க நிறைய பேர் காணிக்க பொருள் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பொருள் மேலேயே பேர் எழுதி வச்சுக்கோங்க, உபயம். ஃபேன்லாம் எழுதி வச்சிருப்பானு, சுந்தரமூர்த்தி ஏதோ ஒரு பேரு, ஜாக்கப், ஜானு, பீட்ரு. டே இங்க நீ இப்படி எழுதும் போது உன்னுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் நீ இங்கேயே முடிச்சிடுற. பரலோகத்தில் உனக்கு எதுவும் வரப்போறதே இல்லை. ஏசப்பா சொல்றாரு, உன்னுடைய வலது கை கொடுக்கறத உன்னுடைய இடது கை தெரியக்கூடாது.
அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மன நிலைமையில நம்ம கொடுக்கறது பெருசா இருக்குது, கொடுக்கறது பெருசா பேசப்படணும் அப்படி இப்படின்லாம் நம்ம நினைக்கும் போது அந்த பண செல்வம் என்கிறதான அந்த ஆவியின் தாக்கம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக கவனிக்கணும், அடுத்ததா பண விஷயத்தை பத்தி யாராவது நமக்கு வேதத்திலிருந்து ஆலோசனை சொன்னா நமக்கு மனசுக்குள்ள கோபம் வரும். இவன் யாரும் நம்மகிட்ட பேசுறது, ஏன் பணத்தை பத்தி செலவழிக்கிறது எனக்கு நல்லா தெரியும், இவர் என்ன புதுசா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நான் பண்ற பிரசங்கம் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. ஆவியானவர்கிட்ட நான் கை கழுவி விட்டுருவேன். ஆண்டவரே நீங்க பேச சொன்னீங்க பிலாத்து மாதிரி, நான் கை கழுவி விட்டுட்டேன், அசௌகரியம் அவங்களுக்கு ஏற்படுது, அதுக்கு எனக்கு நான் காரணம் இல்லை, ஆவியானவரை நீங்க டீல் பண்ணுங்கன்னு விட்டுருவேன். அதனால ஒருத்தங்க நம்ம கிட்ட ஃபினான்ஷியல் பொருளாதாரத்தை குறித்து வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக ஒரு காரியத்தை பேசும்போது நம்ம மனசுக்குள்ள அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆவியின் தாக்கம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததா, ஒருவேளை பொருளாதார நிலையில கொஞ்சம் வசதியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைன்னா அப்போ இந்த ஆவியின் தாக்கம் இருக்கு என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை நான் வீட்டில் எப்பயுமே ஏசியில தூங்கி தாங்க பழக்கம், ஏசி ரிப்பேர் ஆகி போச்சு, இல்லை எங்கேயோ ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன், அங்கே ஏசியே கிடையாது, ஆனால் ஏசி இல்லாமல் எனக்கு தூக்கம் வராதுங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக போய் எங்கேயாவது ஏசி ரூமை புக் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சோஷியல் ஸ்டேட்டஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, வாழ்ந்துருப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஒரு சௌகரியத்தில் வாழ்ந்துருப்பாங்க. அந்த சௌகரியம் திடீர்னு மாறின உடனே அதற்கு கீழே இருக்கிறதான நிலையை அவங்களால என்ன பண்ண முடியாது தெரியுமா, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை இந்த பண செல்வம் என்கிற ஆவி பிடித்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது பணத்தை குறித்த கவலை அல்லது பாரம். பண பாரத்தையும் பணத்தை பற்றி யோசனையும் ஏற்படுத்துறதே இந்த பண செல்வம் என்கிறதான ஆவி, இந்த ஸ்பிரிட் ஆஃப் மேமன் தான். சரிங்களா? இந்த ஆவியினுடைய தாக்கம் என்ன? பண செல்வத்தை பத்தி உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டி ஒரு நிறைவற்ற தன்மையை மனசுல போட்டு அந்த நிறைவை உங்க மூளையிலிருந்து திருடி அடுத்தது என்ன பண்ணுங்க, வேர்ல்டு சிஸ்டம் உலக அமைப்புக்குள்ள உங்களை அப்படியே கொண்டு போயிடணும். என்னுடைய அருமையான ஒரு குடும்பம் ஒருத்தங்க அமெரிக்கா தேசத்தில் இருக்காங்க. அன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் இருக்கிறதான தம்பிகளோடு பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நார்மலாக ஒரு ஃபோன், இப்போ ஒரு ஃபோன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபான்னு வச்சுக்கலாம் உதாரணத்திற்கு. 10,000 ரூபாய்க்கு ஃபுல் கேஷ் கொடுத்து நீங்க வாங்கலாம். ஆனா அதே கிரெடிட் கார்டில் வாங்கினீங்கன்னா ஃபோன் 8,000 ரூபா. என்னங்க யாருங்க 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவாங்க? ஆனா நம்ம வசனம் என்ன சொல்லுது? கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லுது. கடன் அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. கடன் அட்டை நமக்கு எவ்விதத்திலும் நம்ம தேவ பிள்ளைகளுடைய அடையாளம் கிடையாது. கடன் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் கிடையாது. கடன் அட்டை தேவ பிள்ளை கண்டிப்பா வச்சிருக்க கூடாது. கிரெடிட் கார்டில் இருக்கவே கூடாது. எனக்கு ஆஃபீஸில் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுக்க தான் செய்வான், வேணான்னு சொல்ல தெரியணும். இல்லைன்னா எனக்கு வேலையை விட்டுக்கணும், வேலையே போனாலும் பரவாயில்ல, கடன் அட்டையை வாங்க மாட்டேன். இதுதான் தேவனுக்காக நிற்கிறது. இப்போ கவனிங்க, இப்போ ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு 2,000 ரூபா மிச்சமாச்சுன்னா காசு கொடுத்து வாங்குவீங்களா, கடன் அட்டையில் வாங்குவீங்களா? உண்மையை சொல்லணும். 2,000 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? கிரெடிட் கார்டு தானே, அப்போ அப்புறம் பார்த்துக்கலாம், அது இந்த பக்கம் வாங்கி அடுத்த வாரம் கட்டிட போகிறோம். அந்த மாதிரி மாட்டினவங்க தான் இன்னைக்கு கிரெடிட் கார்டு ஸ்கேமில் மாட்டியிருக்காங்க. கிரெடிட் கார்டு கட்டி கட்டி நொந்துக்கிட்டு இருக்கவங்ககிட்ட போய் கேளுங்களேன், ஏங்க நான் ஒரு வாரத்துக்கு தாங்க பயன்படுத்தினேன், ஆனால் இன்னும் கட்டி முடியலங்கன்னு வாங்க. எத்தனை வருஷமா? பல வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர். ஏன்னா அது பயங்கரமான ஒரு ஆவியினுடைய ஒரு தாக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காசு கம்மியா இருக்குன்றனால கடன்ல போய் என்ன பண்ணக்கூடாது, விழக்கூடாது. ஸோ இது எதனால? ஒரு கவலை வருது நமக்குள்ள, ஒரு பாரம் வருது. பண விஷயத்துல ஒரு நாளும் நம்ம இந்த பண செல்வம் என்கிற ஆவியின் தாக்கத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏற்கனவே நீங்க கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் இட். அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஜெபிங்க. இந்த நாள்ல இருந்து ஜெபிங்க. இந்த ஆவி இது நான் ஒரு சில ஜெப விண்ணப்பங்கள் நான் சொல்ல போறேன், அதை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இதை நம்ம தினந்தோறும் நம்ம ஜெபிக்க போறோம். சரிங்களா? சரி. அடுத்ததாக நம்ம விசுவாசத்தின்படி நடக்காம பார்வையின்படி, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? மாத்தி அப்படியே தலைகீழா விசுவாசித்து நடக்காமல் தரிசித்து நடப்போம். எதை வச்சு தரிசனம்? பணத்தை வச்சு தான் தரிசனம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் தரிசனம். கர்த்தர் இந்த இவ்வளவு பணம் வச்சிருக்கிறார், அதனால அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யோசனை அவ்விதமாக இருக்கிறது. அடுத்ததாக
ரொம்ப முக்கியமானது, சம்பாத்தியத்தில் திருப்தியே இருக்காது அப்படின்னா அந்த ஆவி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது கடைசியாக, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மேல செலவு பண்ணுவாங்க. 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 20,000 ரூபா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 20,000 மிச்சம் 10,000 எங்க இருந்து வந்துச்சு? கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தன் கடன் வாங்குவான். அப்ப ஆக மொத்தம் வருகைக்கு இவங்க போவாங்களான்றதே சந்தேகம் தான். வருகைக்கு இவங்க போகும்போது கீழே ஒரு 10,000 பேர் நிப்பாங்க. இவங்களை பார்த்துட்டு, என்னைய விட்டுட்டு எங்கடா போறேன், கடன் கொடுக்கணும் வேடா நீ. யோசிச்சு பாருங்க பிரியமானவங்களே, நம்மளே அறியாம இந்த உலகத்தினுடைய ஒரு சங்கிலியில போய் மாட்டிட்டு இருக்கிறோம். பொருளாதாரத்துல தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவு இருக்கணுங்க. சரிங்களா? இப்ப இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். we are going to finish off. இன்னைக்கு உணவு இருக்கிறனால தான் இவ்வளவு நேரம் நான் எடுக்கிறேன். அதனால கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. இன்னைக்கு இதற்காக உண்மையாலுமே நீங்க இதுல உணர்த்தப்பட்டிருக்கிறீங்க, ஆவியானவர் உங்களை தொற்றுக்கிறாருன்னு சொல்லி சொன்னா இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சரிங்களா? எல்லாரும் எழுந்திருப்போம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். முதலாவது கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல நம்ம கேட்க போகிறோம். கர்த்தாவே, இந்த பண செல்வம் என்கிறதான ஆவி என்னை கரைப்படுத்தி, என்னை குற்றப்படுத்தி, என்னுடைய கண்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றி இருக்கிறது. ஆகையினாலே இப்பொழுதே என்னுடைய கண்களை கர்த்தர் திறந்தருளும். கேட்கலாமா? கர்த்தாவே, இந்த உலகத்தினுடைய அமைப்பிலே இந்த பொருளாதாரம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை தாண்டி நான் இன்னைக்கு தேவனுடைய பார்வையில என் பொருளாதாரத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கேட்போம் எல்லாரும் வாயை திறந்து. பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்தை, செல்வத்தை, பணத்தை உம்முடைய கண்ணோட்டத்திலே நான் பார்க்க என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக. ஆமென். கேட்போம். கர்த்தாவே, என் கண்களை திறங்கப்பா. இந்த உலகத்தினுடைய அமைப்பை போல, இந்த பாபேல் கோபுரத்தில் இருந்த அந்த மக்கள் போல உலக அமைப்பில் கட்டப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த வேர்ல்ட் எக்கானமி எங்களுடைய நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தின் பொருளாதாரம் எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. இந்த உலகத்தின் பொருளாதாரம் எங்கள் வாழ்க்கையினுடைய தீர்மானத்தை மாற்ற முடியாது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எதுவும் எங்கள் வாழ்க்கையில தீர்மானத்தை ஏற்படுத்த முடியாது. எங்களுக்கு உரிய வாழ்க்கையின் காரியங்களை தீர்மானிக்கிறவர் தேவன், திட்டமிடுகிறவர் தேவன். பரலோகத்திலிருந்து இதற்கான திட்டம் வந்திருக்கிறது. ஆகையினாலே இதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என் வாழ்க்கையில நிறைவேற நான் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய கண்ணோட்டத்திலே நான் என் பொருளாதாரத்தை பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அடுத்ததாக கேட்போம். தேவனே, என்னுடைய பொருளாதாரத்தை ஞானமுள்ள இருதயத்தோடு கையாள வேண்டிய பொறுப்பான சிந்தனையை எனக்கு தருவீராக. கேட்கலாமா? கர்த்தாவே, அப்பா, நீங்க எனக்கு கொடுக்கிறதான பொருளாதாரத்தை நான் ஒழுங்கா கையாளுறதுக்கு வேண்டியதான அந்த சிந்தனையை கர்த்தரை எனக்கு தாங்கப்பா. அப்பா, ஒரு சென்சிபிள் ஹார்ட் எனக்கு உண்டாகட்டும். அப்பா, அந்த பணம் சம்பாதிக்கிறதுனால எனக்குள்ள எந்த கர்வமும் மேட்டிமையும் பெருமையும் வந்துவிடக் கூடாது. உணர்வுள்ள இருதயத்தை தாரும். கர்த்தர் கொடுக்கிற 1 ரூபாவா இருந்தாலும், அது 1000 ரூபா இருந்தாலும், அது 1 கோடி ரூபாவா இருந்தாலும், கர்த்தருடைய கண்ணோட்டத்துல தான் அந்த பணத்தை பார்க்கணுமே ஒழிய என்னுடைய சுய இச்சையினாலும் மேட்டிமையினாலும் நான் அதை பார்க்க போவது இல்லை. பொறுப்புள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. சொல்லுவோம். கர்த்தாவே, என்னுடைய கண்களை, இருதயத்தை, சிந்தையை இப்பொழுதே பரிசுத்தர் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிப்பீராக. கேட்போம். கர்த்தாவே, என்னுடைய கண்களை சுத்திகரிங்கப்பா. பணத்தை பார்த்த உடனே அப்படியே மதிமயங்கரவனா இருக்க கூடாதப்பா. பணத்தை பத்தி பேசின உடனே என் கால்கள் அங்க போயிடக்கூடாதப்பா. அப்பா, பணத்தை பத்தி, செல்வத்தை பத்தி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி, கோல்டு பத்தி, அது இதுன்னு பேசும் பொழுது, மனிதர்கள் பேசும் பொழுது, அப்பா, நான் அதிலே நான் மதிமயங்கி போய்விடக் கூடாதப்பா. நான் ஞானமுள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த பண செல்வம் என்கிறதான ஆவியின் தாக்கம் என்னை எவ்விதத்திலும் தொடக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம். என்னுடைய சிந்தையை சுற்றிலும் பொய்யான பொருளாதார காரியங்களை அரண்களாக கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்களையும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நான் உடைத்து போடுகிறேன்.
ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, இந்த பொய்யான பொருளாதார எண்ணங்கள், ஃபால்ஸ் ப்ராஸ்பெரிட்டி ஐடியாஸ், உலகம் கொடுக்கிறதான பொய்யான தாக்கங்கள், உலகம் கொடுக்கிறதான பொய்யான வதந்திகள், உலகம் கொடுக்கிறதான பொய்யான அந்த 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 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதை பார்த்து நான் ஒரு நாளும் நான் வழி விலகி போயிடக்கூடாதப்பா. இதனால என் சிந்தையில கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் உடையட்டோ, அரண்கள் உடையட்டோ. பொருளாதாரத்தை குறித்து கட்டப்பட்ட பொய்யான அரண்கள் உடைந்து போவதாக. நான் அரண்களினால கட்டப்பட்டவன் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் மீட்கப்பட்டவன். அவருடைய வார்த்தையினுடைய சிந்தையில் இருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. அடுத்ததாக சொல்லுவோம், என் மேலே சத்துருவினாலே போடப்பட்டிருக்கிற கடன் என்கிற நுகம் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் உடைந்து போவதாக. சொல்லலாமா? சொல்லலாமா? கொஞ்சம் ஆக்ரோஷமா ஜோம் பண்ணுங்களேன். உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமா நீங்க ஜோம் பண்றவங்க மாதிரி இருக்கு. வேண்டாங்க. நம்ம வாழ்க்கையில, நம்ம சந்ததியில இனி கடன் இருக்க கூடாது. கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஏசப்பா நம்ம அழைச்சிருக்கிறாரு. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா ஜோம் பண்ணுங்க. கடன் என்கிற நுகம் என் குடும்பத்தின் மேல இருக்க போவது இல்லை. கடன் என்கிறதான நுகம் என் சந்ததியை தொடப்போவது இல்லை. நானோ என்னுடைய பிள்ளைகளோ கடன் பிரச்சனையில திரும்ப போய் மாட்ட போறது கிடையாது. ஒருவேளை இப்போ இருந்துச்சுன்னா அந்த கடன் என்கிற நுகம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே உடைந்து போவதாக. திரும்ப இந்த நுகம் என் மேல், என் சந்ததியின் மேல் வரக்கூடாது. நான் இந்த காரியத்தில் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவராய் இருப்பேன். கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசி இருக்கிறார். நான் பாபிலோனை விட்டு வெளியே வருகிறேன். பாபிலோனின் அமைப்பை விட்டு வெளியே வருகிறேன். கடன் என்கிற அமைப்பிலிருந்து வெளியே வருகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு முழுமையான விடுதலையை தாங்க. இந்த நுகம் முறிக்கப்படுவதாக, இந்த கட்டு உடைவதாக. அப்பா, குருட்டாட்டம் உள்ளவர்களாக தேவையில்லாத இடத்திலே போய் முதலீடு செய்கிற அந்த குருட்டாட்டம் மாறுவதாக. நாங்கள் எங்களுடைய பணத்தை முதன்மைப்படுத்தி தேவ ராஜ்யத்திற்காக கர்த்தாவே நாங்கள் எதையும் யோசித்து சிந்திக்க செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நண்பர்கள் வழியாகவோ உறவினர்கள் வழியாகவோ பொருளாதாரம் என்கிற பிசாசின் பிடிக்குள்ளாக விழ வைக்கும்படி பிசாசினால் அனுப்பப்படுகிற பிசாசின் ஏஜென்ட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே அழிந்து போவார்களாக. ஆமென். சொல்ல போறோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல, வேலை செய்யற இடத்துல நமக்கு ஆலோசனைன்ற பேர்ல கடன் வாங்க வைப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க கடன் வாங்க வைப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க அங்க போய் அந்த பணத்தை முதலீடு செய்யுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால் இப்ப நம்ம சொல்ல போறோம், இந்த மாதிரி சத்ருவினுடைய ஏஜென்ட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய குடும்பத்தை விட்டு, என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவார்களாக, வெளியேறுவார்களாக. கமான், கமான், எல்லாரும் ஆக்ரோஷமா ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. இனி இந்த ஏஜென்ட்டுகள் நம்முடைய எல்லைகளுக்குள்ள வரக்கூடாது. நயவஞ்சகமா வந்து நம்மளை ஏமாத்தி நம்மள இந்த மாதிரி தேவையில்லாத முதலீடு செய்ய வைக்கிற அசுத்த வல்லமைகள் நண்பர்கள் மூலமாகவோ தெரிந்தவர்கள் மூலமாகவோ வேலை செய்கிற இடத்திலோ என்னுடைய எல்லைகளுக்குள் வரக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிறதான பொருளாதார சுதந்திரத்தை நான் அனுபவிப்பேன். ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு உண்டாவதாக. பொருளாதாரம் ஒரு நாளும் எனக்கு பாரமாய் இருக்க போவது இல்லை. பொருளாதாரம் ஒரு நாளும் என்னுடைய நுகமாய் இருக்க போவது இல்லை. பொருளாதாரம் ஒரு நாளும் என்னுடைய அரணாக இருக்க போவது இல்லை. கர்த்தர் தருகிற முழுமையான விடுதலைக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினாலே நான் நுழைகிறேன். ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை மனைவி மூலமாவே வரலாம், ஒருவேளை கணவன் மூலமாகவே வரலாம். அந்த காரியத்தை நமக்கு நயவஞ்சகமா சொல்லி அவங்க வீட்டில் அது இருக்கு, நம்ம வீட்டில் இல்ல, அதனால இந்த கடனை வாங்கி இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்ற ஆலோசனை இது பிசாசுனுடைய ஆலோசனை. அது யாரா இருந்தாலும் அந்த ஆவி வெளியேற்றப்பட வேண்டும். அந்த ஆவிக்கு நம்ம வீட்டில் இடம் இல்லை. அந்த பண செல்வம் என்கிற ஆவிக்கு நம்ம குடும்பத்தில் இடம் இல்லை. ஆகையினால சொல்லுவோம், அது மனைவியோ கணவனோ பிள்ளையோ பெற்றோரோ யார் மூலமாக இந்த ஆவி என்னுடைய எல்லைகளுக்குள்ளாக வந்து நயவஞ்சகமான என்னை பொருளாதாரத்தின் நுகத்திற்குள்ளாக நுழைய வைத்தாலும் நான் அதை மறுக்கிறேன். அந்த ஆவியின் தாக்கத்தை என்னை விட்டு நான் வெளியேற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய பொருளாதாரத்திலே நான் நித்திய கண்ணோட்டம் உள்ளவனாய் செலவழிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
ஆமா, கேட்போமா? கர்த்தாவே, பரலோக ராஜ்யத்தை குறிச்ச கண்ணோட்டத்தோட இந்த பூமியில நான் பணத்தை செலவழிக்கணும். இந்த பூமியிலே நான் நிரந்தரமா இருக்க போறது இல்ல. நான் சேர்த்து வைக்கிற பணம் நிரந்தரமா என் குடும்பத்துக்கும் போறது கிடையாது. ஏன்னா நிறைய நேரங்களில் எங்க சொத்துக்கள் எங்க இருக்குதோ அங்கதான் இருதயம் இருக்குன்னு சொல்லி உங்க வார்த்தை சொல்லுது. ஆகையினாலே நாங்களோ தேவையில்லாத பொருளையும் பணத்தையும் உலகத்திலேயே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களுடைய இருதயம் இங்கதான் இருக்குது. எங்களுடைய இருதயம் பரலோகத்தின் மேல இல்ல, அழிவில்லாத நித்திய காரியங்களின் மேல இல்ல. ஆகையினால் இப்பொழுது ஜெபிக்கிறோம், எங்கள் பணமும் செல்வமும் பொருளாதாரமோ அப்பா நித்திய கண்ணோட்டம் உடையவர்களாய் நாங்கள் பார்க்க, எங்களுடைய சம்பாதிக்கிற பணம், நாங்க சேர்த்து வைக்கிற செல்வம், எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்பா நித்திய கண்ணோட்டத்தோட இருக்கணும். அப்பா பரலோக ராஜ்யத்தை சிந்தையில வைத்தவர்களாய் நாங்கள் இதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்வோம், கர்த்தாவே, என்னுடைய பொருளாதாரத்திலே சத்துருவினாலே நயவஞ்சகமாய் அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா தீமையின் ஆலோசனைகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வேரோடு பிடுங்கி எறிகிறேன். ஆமென், ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தாவே, நயவஞ்சகமாய் பிசாசானவன் நிறைய ஆலோசனையை என் மூளைக்குள்ள போட்டிருக்கிறான். அதை நான் பார்த்திருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா இருக்கலாம், நான் பார்த்திருக்க யூடியூப் வீடியோ மூலமா இருக்கலாம், மற்றவர் மனிதர்கள் என்கிட்ட சொன்ன பிட்காயினா இருக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸ் எது வேணா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணா இருக்கலாம். பல விதங்களிலே இன்னைக்கு முதலீடை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுல எதையுமே பிசாசனுடைய நய வஞ்சகம் எனக்குள்ள செயல்படக்கூடாது. கர்த்தருடைய சத்திய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆகையினாலே நான் சத்ருவினுடைய நய வஞ்சகத்திற்குள்ளாக நான் போவது இல்லை. இவ்விதமாய் விதைக்கப்பட்ட தீமையான எல்லா விதமான அந்த நய வஞ்சகங்களையும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் என்னுடைய சிந்தை விட்டு வேரோடு பிடுங்கி எறிகிறேன். ஆமென், 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 ஆமென். அடுத்ததாக நம்ம சொல்ல போகிறோம், நான் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை காட்டிலும், தேவனுடைய ஆவியை காட்டிலும் வேறு யாரிடத்திலும் பொருளாதார ஆலோசனைகளை கேட்க போவதில்லை என்று இயேசுவின் நாமத்தில் தீர்மானிக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, கர்த்தாவே, உங்க வார்த்தையும் உங்களுடைய ஆவியானவர் தான் எனக்கு பொருளாதார ஆலோசனை, ஃபினான்ஷியல் அட்வைசிங் எனக்கு வேற எந்த மனுஷனும் சொல்ல வேண்டாம். அப்பா அந்த ஃபைனான்ஷியல் அட்வைசஸ் எனக்கு வேற யாரிடத்துல இருந்து வர வேண்டாம். நான் என்ன முதலீடு செய்யணும், நான் எப்படி செய்யணும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். ஆகையினாலே நான் அதன்படி கேட்க போகிறேன். எந்த மனிதனுடைய ஆலோசனையும் நான் கேட்க போவது இல்லை, எந்த மனிதனுடைய வார்த்தையும் நான் கேட்க போவது இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக சொல்லுவோமா? அடுத்ததாக சொல்லுவோம், இது ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்டா செய்ய போறோம். இது ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ட். எல்லாரும் முடிந்தால் உங்களுடைய போன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுடைய ஜிபே, அதாவது உங்களுடைய அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன், ஒருவேளை உங்களுடைய ஜிபேவா இருக்கலாம், பேங்க் ஆப்பா இருக்கலாம், உங்க போன் எடுத்துக்கோங்க. மற்றவர்கள் உங்க பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதன் மேல கையை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். சரிங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்களுடைய பர்ஸோ உங்களுடைய போனோ எது உங்க கையில இருக்குதோ அது மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இப்பொழுது கர்த்தருடைய பரலோக அக்கினி அப்பா என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் மூலமா வெளிப்படுவதாக. இதுல என்ன பல விதங்களிலே கடனுக்குள்ளேயே வச்சிருக்கிறதான எல்லா தாக்கமும் என்னுடைய அக்கவுண்ட் மேல இருந்து விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. என்ன திரும்ப திரும்ப கடனுக்குள்ளேயும் நெகட்டிவ் பேலன்ஸ்லயும் வைக்கிறதான எல்லா பண செல்வம் என்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பேங்க் அக்கவுண்டை விட்டு வெளியேறுவதாக. ஒருவேளை கையில பர்ஸ் வச்சிருந்தா சொல்லுங்க, பொத்தலான பைகள் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக. என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் திரும்ப இவ்விதமாக கடனுக்குள்ளாக போவது இல்லை. என்னுடைய பணப்பை ஒரு நாளும் கிழிந்திருப்பது இல்லை. என்னுடைய பணப்பை கிழிந்திருக்க போவது இல்லை. என்னுடைய போன் மூலமா நான் ஆபரேட் பண்றதான எல்லா டிரான்சாக்ஷனும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த தீமையின் டிரான்சாக்ஷனும் என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்களில் இருக்க கூடாது. எந்த தேவையற்ற கடன் டிரான்சாக்ஷன்ஸும் என்னுடைய போன்ல இருக்க கூடாது, என்னுடைய பர்ஸ்ல இருக்க கூடாது, என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் பேங்க் பாஸ்புக்ல இருக்க கூடாது. இப்பொழுது ஜெபிக்கிறேன், அப்பா இந்த செல்வத்தை பணத்தை சம்பாதிக்கிறதான பலனை தருகிறவரே நீர்தான். ஆனால் சம்பாதிக்கிறதான இந்த சம்பாத்தியத்தை சத்ருவானவன் நயவஞ்சகமாய் திருடி கொண்டிருக்கிறான்.
சொல்லுகிறான், அதை நான் இந்த நாளிலே மறுக்கிறேன். அந்த அசுத்தாவி என்னை விட்டு வெளியேற்றுகிறேன். பண செல்வம் என்கிற ஆவி என்னுடைய பேங்க் அக்கவுண்டை விட்டு வெளியேறுவதாக, என்னுடைய பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் விட்டு வெளியேறுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான அந்த பலத்தினாலே நான் சம்பாதிக்கிறதான அந்த சம்பாத்தியம் எனக்கு தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளதும், என் குடும்பத்திற்கு போதுமானதும், என் சந்ததிக்கு ஆசீர்வாதமானதுமாய் இருக்க போகிறதே ஒழிய கடன்காரர்களுக்கு என்னுடைய சம்பாத்தியம் திரும்ப போக போவது இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்ல போகிறோம், கர்த்தாவே, என்னுடைய வங்கி கணக்கை கண்காணிக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குருடாவதாக. ஆமென். சொல்லுவோம். கர்த்தாவே, அப்பா, இந்த தேவையில்லாத ஆவிகள் எங்களுடைய வங்கி கணக்குகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. Every monitoring eyes that is monitoring my bank statement, I pray in the name of Jesus, go blind in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே குருடாய் போவாயாக. என்னுடைய டிரான்சாக்ஷன்லாம் பிசாசுடைய கண்களுக்கு மறைக்கப்படுவதாக. கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்திற்குள்ளாக நான் இந்த மாதத்திலே, இந்த ஆண்டிலே நான் நுழைகிறேன். இனி எந்த பொருளாதார தாக்கமும் என்னுடைய வங்கி கணக்கில் இருக்க போவது இல்லை. என் வங்கி கணக்கை கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லா கண்களும் குருடாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், நான் இந்த உலகத்தின் அமைப்பிலும் பாவத்திலும் மேன்மை பாராட்டுதலிலும் நான் ஒரு நாளும் சிக்கிக்கொள்ள போவதில்லை என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். சொல்லுவீங்களா? கர்த்தாவே, இந்த உலகத்தினுடைய அமைப்பு, இந்த உலகத்தினுடைய இந்த வசியப்படுத்துகிற காரியம், என்ன அப்படியே நயவஞ்சகமா என்னை உள்ளுக்கு இழுக்கிறதான காரியம், இதில் எதிலும் நான் சிக்கிக்கொள்ள போவது இல்லை. இனி இப்படிப்பட்ட ஆவிகள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து வந்திருப்பாங்க. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருந்திருப்பீங்க. அதனால உங்களுடைய ஆத்துமாவில ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்ச உடனே அந்த காயம் சரியாகாததுனால வர்ற பணத்தை எல்லாம் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும். ஏன்னா ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பொருளாதாரத்துல அடிபட்டுட்டோம். நம்மள நிறைய பேர் இலக்காரமா பேசியிருப்பாங்க. காசு இல்லாததுனால நம்மள துச்சமா நினைச்சிருப்பாங்க. அதனால நம்ம கிட்ட ஏற்பட்ட காயம் என்ன பண்ணிருக்கும்னா, அடுத்து ஒரு 10 வருஷத்துல பணம் வரும்போது நம்மள ஒரு பண ஆசை பிடிச்சவங்களா மாத்திரும். இப்படிப்பட்ட தாக்கம் அநேகருக்குள்ள இருக்கிறது. ஆகையினாலே இந்த பொருளாதார நெருக்கடி நிமித்தமா என்னுடைய ஆத்துமாவிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா காயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே குணமடைவதாக சொல்ல போறோம். ஏன்னா நம்மளுடைய அடையாளம் நம்முடைய பணம் கிடையாது. நம்மளுடைய அடையாளம் தேவன் தான். நம்முடைய அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால சொல்ல போறோம், நான் என்னுடைய பழைய பொருளாதார நிலை இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பாதிக்க நான் அனுமதிக்க போவது இல்லை. சொல்லுவீங்களா? என்னுடைய பழைய பொருளாதார நிலை இப்பொழுது என்னுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்க நான் இயேசுவின் நாமத்தில் அனுமதிக்க போவது இல்லை. கமான் சொல்லுங்க எல்லாரும் கேட்போம். கர்த்தாவே, என்னுடைய பழைய பொருளாதார நிலை இப்ப என்னுடைய பொருளாதார நிலையை நிர்ணயிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இப்ப என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். நான் திரும்ப அந்த பழைய காரியங்களை நினைத்து அதே காயங்களினாலே நான் திரும்ப பண ஆசையோ இந்த பண செல்வம் என்கிற ஆவிக்கோ நான் வழி கொடுக்க போவது இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதனால இந்த ஜெபத்தை நீங்க எத்தனை பேர் உண்மையா ஜெபிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய இருதயத்திற்குள்ள இந்த தெளிவை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடினவர்களாய் நம்ம தேவ சமூகத்துல நம்ம கேட்க போகிறோம். கர்த்தாவே, 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த ஆவியின் தாக்கத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியும். கண்களை மூடுங்க, வேடிக்கை பார்க்க வேண்டாம். சொல்றதை மாத்திரம் காதுல நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 11:25 விதமா சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆகையினாலே முதலாவது நம்மை சுற்றி இருக்கிறதான தேவ ராஜ்யத்திற்காக கொடுக்கவும், தேவனுடைய
பிள்ளைகளுக்கு உதவி செய்யவும், உதவினா கடன் இல்லை, கொடுத்த திரும்ப வாங்காத மாதிரி உதவி செய்கிறவர்களாகவும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற அந்த உதாரத்துவ மனம் முதலாவது நமக்கு உண்டாக வேண்டும். ஆகையினால இந்த நாளிலே நம்ம கேட்க போகிறோம். இது இந்த ஆலயத்துக்காக காணிக்கைக்காக பேசப்படுற பேச்சு அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், காணிக்கையை பத்தி நான் பேசல. நீங்க கர்த்தர் உங்களை உணர்த்துகிற இடங்களிலே தேவனுக்காக முதன்மையாகவும், அடுத்ததாக உங்களை விட பொருளாதார நிலையில குறைவானவர்களுக்கு உதவி செய்கிற விதத்திலும் உதாரத்துவமாக கொடுக்க தேவனுடைய சமூகத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் நேரடியாக இந்த கொடுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா இந்த பண செல்வம் என்கிற ஆவியை எதிர்த்து நிற்க முடியும். உதாரத்துவமாக கொடுக்கிற அந்த இருதயத்தோட நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த அசுத்த ஆவியின் தாக்கம் வெளியேற்றப்படும். அடுத்ததாக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாம எல்லா ஊழியக்காரங்களுக்கு கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கணுமோ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த ஊழியக்காரருக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், அது உங்களுடைய சித்தமான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் உணர்த்துவார். ஒரு சில நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ சித்தம் செய்யாத நிறைய ஊழியக்காரங்க கிட்ட போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது அவர்களுக்கு சாபத்தை ஏற்படுத்தும், ஆசீர்வாதத்தை அல்ல. நம்ம கேட்போம், ஊழியக்காரனுக்கு தானே நான் கொடுத்தேன். இல்ல, அந்த ஊழியக்காரன் தேவ சித்தம் செய்யல. தேவ சித்தம் செய்யற ஊழியக்காரங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவங்களுடைய கரங்களிலே உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய பணத்தை, நீங்க உங்களுடைய காணிக்கைகளை கொடுங்க. கர்த்தர் அதிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நமக்கு பகுத்தறிவு வேண்டும். எந்த ஊழியக்காரர்கள் வெளிச்சத்திற்கு ஊழியம் செய்கிறார்கள், எந்த ஊழியக்காரர்கள் இயேசு என்ற பெயரிலே இருளுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிவு இல்லைன்னு சொல்லி சொன்னா ஊழியக்காரன்ற பேரில் இருளுக்கு நாம் விதைத்து கொண்டிருப்போம். முதலாவதாக கொடுக்க வேண்டும். அடுத்து இரண்டாவதாக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பொருளாதாரத்தை குறித்ததான ஒரு பாரம், அதாவது இது நமக்குள்ள ஒரு கஷ்டமா வேதனையா இருக்கக்கூடாது. ஆனா நம்ம அதற்காக ஜெபிக்காமையும் இருக்கக்கூடாது. ஆகையினாலே இந்த பொருளாதாரத்தை குறித்த அதிகமான ஜெபம் நாம் ஏறெடுக்க வேண்டும். அதுவும் முக்கியமா இப்போ ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஜெபத்தை நீங்க அதிகப்படுத்தணும். உங்களுடைய ஜெபத்தை நீங்க அதிகப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்ப இந்த உலகத்தின் அமைப்பை விட்டு வெளியே வரணும். ஜெபிக்கிறதற்கு நாம் முதன்மைப்படுத்துவோம். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது, முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்க போகிறோம். மத்தேயு 10:39 விதமாய் சொல்லுகிறது, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் நாம் உயர்வை பெறணும் என்று சொன்னால் நம்ம தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுகிற இதயம் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன நம்பி கொடுத்திருக்கிறார், அது 500 ரூபாவா இருக்கலாம், அது 5 லட்சமா இருக்கலாம். அதை ஞானம் உள்ளவனாய் நான், அந்த புத்தி உள்ள உக்கிரானக்காரனாய் நான் செலவழிக்கிறேனா? நம்ம வாசிச்ச அந்த லூக்கா 16வது அதிகாரத்தில் வாசிச்ச அந்த உவமையின்படி, புத்தியுள்ள உக்கிரானக்காரனாக நான் எனக்கு கொடுக்கப்படுகிற பொருளாதாரத்தை ஞானமாய், நான் அறிவுள்ளவனாய் நான் செலவழிக்கிறேனா? தேவ ராஜ்யத்தை முதன்மைப்படுத்தி அடுத்ததாக மற்ற காரியங்களை முதன்மைப்படுத்தி நான் செய்கிறேனா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். 3 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். உதாரத்துவமாக கொடுக்கிறவர்கள், இரண்டாவதாக தொடர்ச்சியாய் ஜெபிக்கிறவர்கள், மூன்றாவதாக தொடர்ச்சியான அர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆகையினால் இந்த நாளிலே நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம கேட்க போறோம். கர்த்தாவே, இந்த நாளில் நீங்க என்னோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமக்கு நன்றி 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 சொல்லுவீங்களா? ஆவியானவரே நன்றி அப்பா, எங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை குறிச்ச ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவை கர்த்தர் கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் இப்படிப்பட்ட கடன் என்கிறதான நுகத்திற்குள்ளா திரும்ப நாங்க போறது இல்லை. பண செல்வம் என்கிறதான இந்த ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் மேமன், திரும்ப எங்களை ஆட்கொள்வதற்கு நாங்கள் அனுமதி வழங்க போவது இல்லை. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி தேவ ராஜ்யத்தை முதன்மைப்படுத்தி புத்தியுள்ள உக்கிரானக்காரர்களாக, பரலோக ராஜ்யத்தை முதன்மைப்படுத்தினவர்களாக, கர்த்தருடைய ஆவியானவராலும் அவருடைய வார்த்தையினாலும் பொருளாதாரத்தை ஞானமாய் கையாளுகிறவர்களாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் இந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள், கேட்க போகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய
மகிமை வெளிப்பட்டு அவர்களுடைய பொருளாதார நிலைகளிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படியும்படி தீர்மானம் எடுத்து அதன்படி செய்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவான நன்மை தங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நீர் மாத்திரம் உயர்ந்திரும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருவிருந்திற்காக ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் தயவு செய்து